ஓகே, சூப்பரான பாட்டு. மோதி விளையாடு மோதி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டை பார்த்தோம். இப்போ அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, ஆமாங்க, பாலாஜி பேசுகிறேன். ஆமாம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா. ஹலோ ஹலோ, ஆமாம் சார், பாலாஜி தாங்க பேசுகிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்னம்மா? நல்ல சௌக்கியமாக இருக்குங்க. சையத் அன்வர். ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் யார் பேசுனா? கொடுங்க. ஓகேம்மா. ஆமாம், காமெடி தான் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் பாட்டா? ஓகே, ஏதாவது ஒரு படத்தை வந்து விஜய் பாட்டு சூப்பராக உங்களுக்கு போட்டுறேன். ஓகே ஓகேம்மா, பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. அப்படிலாம் எனக்கு கிடைக்காது. எப்போ ராகவா டிவிக்கு வந்துட்டீங்களோ என் மதமும் சம்மர். ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஒரு அருமையான நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்னாங்க பொங்கல் கிடையாதுனாங்க. ராகவா டிவியை பொறுத்த வரைக்கும் என் மதம் சம்மதம் அப்படின்னு தான் நம்ம கொள்கையே. ஓகே, இப்போ அடுத்த பாட்டு அவங்களுக்காக இதோ. ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? சத்தமா? செல்வியா? How are you? I am very fine. பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, என்ன நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஆச்சரியப்பட்டு சொல்றீங்க, என்ன கதை? ஓகே, வீட்டில் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. சரி, வீட்டில் யார் இருக்கா? ஓகே, அப்பா கிட்ட கொடுங்க, பேசுவாரா? டிவி பார்த்துட்டு இருக்காரா? கொடுங்க. ஹலோ அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்பா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பொங்கல் டே. ஓ, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் பொங்கல் டே. ஓகே, உங்களுடைய டயலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேப்பா. உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய நடிப்புகளுக்கெல்லாம் என்ன மீறி நல்லா செய்கிறாருங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆவல் தான். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டாக்டர் கிட்ட கொடுங்க. ஹலோ, சொல்லுமா, எப்படிமா இருக்க? அப்புறம் கண்டிப்பா எல்லாருமே கேட்டதா சொல்றேன். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஒரு சின்ன தாமரை. வேட்டைக்காரன். ஓகே, அப்புறம் வேற என்ன விஷயம்? நீங்க அந்த படம் பாத்தீங்களா? என்னங்க விஜய் ரசிகரா இருக்கீங்க, அந்த படம் பார்க்கல என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்களா? விஜய் நடிக்கவா? விஜய் படம் பார்க்கவா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரிம்மா. என்னம்மா? பாண்டிச்சேரி நல்லா இருக்குமா? சொல்லுமா. ஆப்ரேட்டர் சார் சொல்லவா? இந்த ஆப்ரேட்டர் இந்த போட்டு வாழ்த்து சொல்லுப்பா. ஓகேம்மா. ஓகே, பாய், டேக் கேர். அவனுக்காக ஒரு படம் பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? பிரசாத். ஓகே பிரசாத், உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 9894 33 49 64. ஓகே பிரசாத், என்ன பண்றீங்க? கடைசியில் 84. ஆமா. ஓகே, என்ன பண்றீங்க பிரசாத்? நான் இங்க சேனல்ல வேலை செய்றேங்க. என்னங்க? சேனல்ல வேலை செய்றேங்க. பிரைவேட் சேனல்ல வேலை செய்றேன். ஓ, பிரைவேட் சேனல்ல வேலை செய்றீங்க. ஆமா. ஓகே 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 ஓகே. என்னவா இருக்கீங்க? ஆபரேட்டரா இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த ராகவா டிவி நிகழ்ச்சியெல்லாம் பாக்குறீங்களா? பாக்குறேங்க. எப்படி இருக்கு? நல்லா பண்றாங்க. இன்னும் நல்லா பண்ணணும். ஓகே. அடிக்கடி சண்டை போட்டுறாங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே 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 ஓகே, அதெல்லாம் ஒன்றும் விடுங்க. நீங்க எப்படி பாண்டிச்சேரி பாத்தீங்களா? பாண்டிச்சேரி நான் வழக்கமாக சுற்றுற இடம் தான். இதோட பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அதுமா வந்துட்டு லைவ்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது உங்க ரசிகரோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ ஹலோ, ராகவா டிவியா? ஆமாம்மா, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? புலியூர் பாட்டு போற முடியுமா? இல்லை, என்னப்பா, எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? கீரக்கடை சந்தையிலேருந்து பேசுறோம். உங்க பேரு? கார்த்திகேயன். கார்த்தி
கார்த்திகேயன். ஓகே, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஹலோ, என் ஃப்ரெண்டு வீட்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்ன ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறீங்க? ஒரு படத்தம் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறேன். அதனால் ஒரு பதட்டம். ஓகே ஓகே, பதட்டமே பண்ணலாம், சும்மா ஜாலியாக பேசணும். ஓகே. உங்ககிட்ட பேசணுமா? சரி, வேணாமா? யார் 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 பேசுறது? என் ஃப்ரெண்டு வந்து வெக்கப்படுறான். வெக்கப்படுறான். சரி சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? புலி உருமுது பாட்டு. புலி உருமுது உங்களுக்காக போகிறேன் பாருங்க. ஓகே, அவங்களுக்கு தான் இதை பாடுங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஆமாங்க, ராகவா டிவி. யார் பேசுகிறீங்க? ரேகா. ரேகா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 989417 76672. ஓகே, சொல்லுங்கள் ரேகா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டீங்களா? ஓகே, நீங்கள் பொங்கலுக்கு துணிமணிலாம் எடுத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? விஜய். ஓகே, விஜய் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஓகே, பார்க்கணுன்ற ஆசை இருக்கா? ஓகே, இங்கே பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் இருக்காரு, பார்க்க வேண்டியதுல போய் பாருங்க. அப்புறம் வேற என்ன தகவல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, நீங்கள் வீட்டில் இருந்தால் பேசுறீங்க? வீட்டில் யார் இருக்கா? இப்போ யாரும் இல்லையா? ஏன், எங்கே போயிட்டாங்க? கடைக்கு போய். எங்கே உங்களுக்கு துணி இருக்குவா? உங்கள் பாப்பாவுக்கு மேரிடா? நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா? மேரிடா என்ன அப்புறம் ஆமான்றீங்க? அப்போ அப்படியா? பாப்பாவுக்கு துணி இருக்குன்னா யாரு பாப்பா? ஓ, உங்கள் சிஸ்டர் துணி. அப்படி சொல்லுங்க. ஓகே, காலையில் வந்து பேசுனீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, சூப்பராக பேசுனாங்க. அவங்களுக்காக இதோ. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, யார் பேசுறீங்க? என் பேர் தன்ராஜ் சார். தன்ராஜ். 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 ஆமாம் சார். ஓகே, தன்ராஜ் எப்படி இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறேன் சார். நான் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரா சார்? 9092 90 55 55 11 11 75. 75. ஆமாம் சார். ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சேம் டு யூ. உங்கள் ஃபேமிலிக்கும் சார். என் ஃபேமிலிக்குமா? ஓகே, நன்றி. ஓகே, தன்ராஜ். சார், உங்கள் சச்சின் படத்தில் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அந்த தன்னன் கூட காமெடி பண்ணீங்களா சார்? ஆமாம், அதில் ரொம்ப அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓ அப்படியா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா? பாண்டிச்சேரி எப்படி சார் இருக்குது? பாண்டிச்சேரி நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சமான ஒரு ஊர் பாண்டிச்சேரி. ஓகே ஓகே சார். ஓகே, நன்றி கண்ணா. தேங்க்யூ சார். ஓகே, நன்றாக அருமையாக பேசுனா. அவருக்கு ஒரு சூப்பர் பாட்டு இதோ. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? பாலபாரதி. பால பாரதி. பாலா பாரதி. அவாரியோ டெல் மீ ஒன் கவிதா. என்னம்மா பாரதி பேர் வச்சுக்கிற கவிதானா பழகிற வாயா? ஓகே சார், சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கவிதை சொல்லு. இங்கிலீஷில் சொல்லுங்கள். இங்கிலீஷில் சொல்லு. ரெட்டிஸ் ரோஸ். ரெட்டிஸ் ரோஸா? ரெட்டிஸ் ரோஸ். எல்லோ ஐஸ்வரும் சொல்லணுமா? தப்பா சொல்லிட்டியா? ரெட்டிஸ் ரோஸ். நான் சொல்ல சொல்லு. ரெட்டிஸ் ரோஸ் சொல்லு. ரோஸ் இஸ் ரெட். ரெட் இஸ் பிளட். ரெட் இஸ் ஆர்ட். ஆர்ட் இஸ் யூ. ஒய் யூ? ஓகே, உன் பேர் என்ன சொன்ன? செல் நம்பர் சொல்லு. இப்போ எங்கேருந்து ஃபோன் பண்ணுற? நம்பர் சொல்லு. 2340 ஓகே. ரோஸ் இஸ் ரெட். ரெட் இஸ் பிளட். பிளட் இஸ் ஆர்டிஸ்ட்.
ஆர்டிஸ்ட் யூ அட கொய்யால பாரதியார் பேரை கடிச்சிட்டாரு டேய். ஓகே எந்த ஸ்கூலில் படிக்கிற? எந்த ஸ்கூல் எந்த எத்தனை வகுப்பு? 8th படிக்கிற. ஓகே 8th படிக்கிற. சும்மா பாலா பாரதி சூப்பராக கலக்கிட்ட. பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லணுமா? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டு சொல்லுமா. மீன் சாப்பிடு கண்ணுக்கு நல்லது. ஓகே ஓகே பாலா பாரதி சூப்பரா பேசினாரு. அவருக்காக ஒரு சூப்பர் பாட்டு. ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் தான் பேசுறேன்னா வயல கட் பண்ணி வெளியே போன நீ ஓய் லூசு மாதிரி சொல்றான். கவிதா என்ன லைன்ல இருக்கிறான். ஹலோ ஹலோ வணக்கம். நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் சாங் போடுறேன்னு சொன்னீங்க, போடவே இல்லை. கார்த்திகேயனா? கார்த்திகேயா சாங் போட்டிருக்கேன் பாரு. ஒவ்வொரு பூக்கிழமை தானே ஓடினு இருக்கு. ஆமா நீ என்ன பாட்டு கேட்க? புலி உருமுது கேட்டேன். புலி உருமுது இப்ப வரும் பாரு. இப்ப வரும் பாரு உனக்காக. சரி ஓகே ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தக்கூடாது செல்லாம் பாரு. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. யார் பேசுறீங்க? என் பேர் ஃபைரோஸ். ஃபைரோஸ் 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 5 ரோஸ். ஆமா ஆமா. ஓகே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்கம்மா? 10th. ஓகே ராகவா டிவில ப்ரோக்ராம்லாம் பாக்குறியா? அது பாத்துட்டாங்கறேன். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. ஓகே நல்லா தான் இருக்குதா? ஓகே இப்போதான் நீங்க விளம்பரம் போட்டுறீங்க. ராம் சர்வீஸ் விளம்பரம் இப்போதான். அப்போ ராம் சர்வீஸ் விளம்பரம் போட்டுறீங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா. வேற என்ன? வேற ஏதாவது போடலாம்ல, நல்லதா பாக்குற மாதிரி. நல்லதா பாக்குற மாதிரி போடுறேன்னா நான் தான் பேசிக்கிறேன். அப்புறம் நான் நீங்க விட்டுறீங்க. சரி சரி. நீங்க லைவ் வாங்க உடனே. உடனே லைவுக்கு வரமா? எப்பயுமே வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்த பிறகு தான் வர முடியும். சீக்கிரம் வாங்கலாம். சீக்கிரம் வரேன். ஓகே என்ன என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல? பாலாஜி தான் பேசுறது. எவ்வளவு நேரம் கழிச்சு ரியாக்ஷன் கொடுக்குற பாரு. ஓ சரி 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 நல்லா இருக்கீங்களா? ஓகே 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 சூப்பர். உங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிருங்கம்மா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா சொல்றேம்மா. அப்படியா இருக்காரா? இல்ல வீட்டுல இருக்காருப்பா? வெளியே போயிருக்காரா? ஓகே உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு ஹாப்பி பொங்கல். ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? பிடிச்ச நடிகர் புரியல. நீங்க பேசுறதே புரியல ஃபர்ஸ்ட் எனக்கு. நீங்க நல்லா சத்தமா பேசுறதா நல்லா இருக்கும். அஜித் விஜய். ஹீரோயின் பிடிச்ச ஹீரோயின் அசின். ஓகே நீங்க பார்க்க திருசா மாதிரி இருக்கீங்களா? நீங்க பார்க்கறதுக்கு திருசா மாதிரி இருக்கீங்களா? எனக்கு எப்படி சொல்றீங்க? ஆமான்னு சொல்ல வேண்டியதுங்க. ஆமான்னு சொல்ல வேண்டியது. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கால் பண்றாங்களோ அந்த 3 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயின், ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல முத்து மாலை ஒன்று பிரசன்ட் பண்றாங்க. இது 3ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்குமா? கண்டிப்பா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இதை கொடுக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா வெல்கம் ஜுவல்லர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு. பாத்தீங்களா? ஓகே இதோ. ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? என்னங்க பேர் புரியல சார். நம்ம ராஜ் 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 இந்த கவிதை கவிதை சொன்னீங்க. அவரா? அவரோட அண்ணன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏமா இப்பதான் ஃபர்ஸ்ட் கடை நான் கேட்க நீங்க கிடைக்கிறியாமா? ஓகே 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 என்ன பண்றீங்க? ஓ ஒர்க் பண்றீங்களா? என்ன ஒர்க் பண்றீங்க? ஆமா. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர். எப்படி போகுது பிசினஸ்?
பிசினஸ் இல்ல சார், அதுல ஒர்க் பண்ற ஏதோ ஒன்று போகுது இல்லை, நீங்க ஒர்க் பண்ணாலும் அது பிசினஸ் தானே. நல்லா போகுதுங்களா? ஓகே. உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு? நடிகர் விஜய் அஜித். ஏன், என்ன காரணம்? ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லா இருக்கும், பட் அவங்களோட ஆக்ஷன் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஓ, அவங்க ஆக்ஷன் நல்லா இருக்காங்க தான். ஆக்டிங் நல்லா இருக்காங்க தான். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டீங்களா? கட் பண்ணிட்டீங்களா? ஓகே. உங்களுக்கு ஒரு சூப்பர் பாட்டு வருது, சூப்பரான பாட்டை பார்த்தோம் பாபாலேருந்து. ஓகே, உங்களுக்காக நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளம்பரம் நன்றிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் நாள், அதுவும் பார்த்தீங்கன்னா ராகவா டிவி மூலியம் உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டுக்காக யாருன்னு பார்ப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யாரு? சத்தமா பேசு. அபிராமி, சாப்பிட்டியா? அப்ப சத்தமா பேசு. ஓகே அபிராமி, என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறீங்க. ஏன் மெதுவா பேசுறீங்க? என்னம்மா? நல்ல கதையா இருக்கேன். நான் கூட ஃபுல் டே சாப்பிடல, இப்ப சத்தமா பேசல. ஓகே. அதுவே வீட்டுல வேற இருக்கா? பேசுவாரா? வெளியே போயிருக்காரா? ஓகே. பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? செல்வார். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிங்க். ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க. உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? போட முடியாது, நிறைய பேர் வேட்டைக்காரங்க கேட்கறாங்க. வேற ஏதாவது பாட்டு கேளுங்க. நியூஸ் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, அதெல்லாம் ஒரு சூப்பர் பாடல். ஓகே, பீமா அப்படின்ற படத்துல ஒரு சூப்பர் பாட்டு பார்த்தோம். ஓகே, இப்ப அடுத்தது யாருன்னா நேரம் காத்துட்டு யாரு பார்ப்போம். ஹலோ. வணக்கம். வணக்கம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். யார் பேசுறது? பிரியா பேசுறேன். பிரியா, என்ன பேசுனீங்களா? இல்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். பிரியா, என்ன பண்றீங்க? நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அதான் கேட்டாங்க. என்ன படிக்கிறீங்க? நான் +1 படிக்கிறேன். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டீங்களா? சொன்னேன். ஓகே 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 ஓகே. மாட்டிங்களா? எங்க வீட்டுல எல்லாருக்குமே நீங்க பொங்கல் ஃபேன் தான். சூப்பர் காமெடி பண்ணுவீங்க. ஓகே. கலரி காமெடி எல்லாம் பண்ணீங்க. என்னன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன காமெடி? அதான் கவிதா கேலரி ஆடல அப்படின்னு மைக்ல திட்டும் போது நீங்க கூட தான் கேலரி கேலரி, நீங்க ஆடுறது கேலரி கேலரி. அதான் செம்ம காமெடி அது. ஓகே. இங்கிலீஷ்ல பிடிச்சிருக்கா? சூப்பர். when I saw your performance I was அதுவும் நல்லா இருக்கும். லாஸ்டா ஜெயிச்சதுக்கு என்ன ட்ரீட் கொடுக்குறீங்க? என்ன வேணும்? எங்க இருக்கீங்க இப்ப? வீட்லயா? ஆமா. நீங்க வரீங்களா நாளைக்கு? நாளைக்கு வர கண்டிப்பா வரேன். என்ன ஸ்பெஷல்? பொங்கல் தான் ஸ்பெஷல். பொங்கல் வேற? அவ்வளவுதான். அப்படியா? சரி, உனக்காக வர வீட்டுக்கு. நிஜமா வரணும். கண்டிப்பா வர பிரியா. சரி. ஓகே. பிரியா, வீட்டுல வேற யாரு இருக்கா? அம்மா அண்ணன் இருக்காங்க. பேசுவாங்களா? ப்ளீஸ் கிவ் தி ஃபோன். சங்கர் பேசுறா. சரி, அம்மா கொடுங்க. வெக்கப்படுறா. யாரு? சங்கர். அம்மா கிட்ட வேண்டிய போனு. அம்மா. ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? என் பொண்ணுதான் உங்க ஃபேனு. எனக்கு இந்த டிராமா சினிமா இதெல்லாம் பிடிக்காது. ஓகே ஓகே ஓகே. சரிம்மா. ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. அவங்க டாக்டர் இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓகே கண்ணா, தேங்க்யூ பிரியா. ஓகே. அவங்களுக்காக எனக்கு பிடித்த அவங்களுக்கு பிடித்த காமெடி சீன் இதோ. ஓகே, ரெடிமா? கட்டு கட்டு விடுல. ஓகே, ஒரு சூப்பரான காமெடி. என்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா அதான் கோல்டு போட்டு இருக்கு, அதுதான் அந்த பாடி. ஓகே, இப்போ அடுத்த வெயிட் பண்ணாங்க யாருன்னு பார்ப்போம். ஹலோ, கார்த்திகா. என்னம்மா மறுபடியும் போன் பண்ணி உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இது ஒரு கேள்வி ஆயிடுச்சு. போன் பண்ணி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றதுக்கு தான் நான் இம்மா நேரமா காத்திருக்கேன். என்னம்மா? ஆறும் சேர்ந்தா என்னாகும்? கடலாம். எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்கிட்ட 6 சேர்ந்தா கடலாமா? வாடி ப்ளீஸ்.
ஹலோ. ஓகே, என்ன சாப்பிட்ட? இதெல்லாம் ஒரு மொக்க ஜோக்கு. என்னவா மொக்க ஜோக்கு? நீ அடிச்சாலும் சூப்பர் ஜோக்கு தாமா. ஓகே, பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். உனக்காக ஒரு சூப்பரான காமெடி சீன் ஒன்று பாவா? ஓகே, உனக்காக இதெல்லாம் வரப்போது ஒரு காமெடி சீன் பாரு. ஓகே, பேரண்மை படத்துல ரவியா படம். உண்மையே பேரண்மை படத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ரொம்ப சூப்பராக இருப்பாரு. அவர் ரொம்ப நல்ல பண்ணிருப்பாரு, ரொம்ப ஸ்டைல் பட்டிருப்பாரு. ஓகே, படத்திலே யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். யாரு? என்ன அதே மாதிரி வந்துட்டே இருக்கா? என்னம்மா? ஹலோ, என்னம்மா லைன் வந்துனே தமாசா? ஓகே, ஏன் போர் அடிக்குதா? ஓகே 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 ஓகே. வேற என்னம்மா? சச்சின்யா? ஓகே 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 ஓகே. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினான்னு சொன்னேன்? செல்வா, என்ன கலரு? பிங்க். ஓகே ஓகே, எனக்கு வாங்கி வாங்கி வச்சேன் இல்லை ட்ரெஸ் தமாசா? நான் வாங்கலாம் வாங்க, நீ வாங்கி வைய. என்ன ட்ரெஸ்? ஜீன்ஸா? நல்லா இருக்குமா? ஜீன்ஸ் டிஷர்ட். ஓகே, ஜீன்ஸ் டிஷர்ட் தான். ஓகே, அப்புறம் நான் போட்டு சொன்ன நல்லா இருக்கா கீழ? ஏமா எல்லா சொன்னா கடவுள் ஒன்று போட்டு நல்லா இருக்குன்ற. ஓகே, உனக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். உனக்கு பிடித்த ஒரு பாடலை போடவா? ஓகே, உனக்காக சரியா பாட்டு ஒரு 10 நிமிடம் ஏன் ட்ரை பண்ண? ஓகே, ஒரு அருமையான பாட்டை பார்த்தா சுப்பிரமணிய கூட்டு வந்து பார்க்கவே காலத்தில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். When I saw your comparing, I was confused. நம்ம ரொம்ப க்ளோஸா வாக்குறாங்க கொடுக்கா. உங்க பேரு? என் பேர் நீங்க தான் சொல்லணும். உங்க பேர் நான் சொன்னேன். நானே ஜோசிகாரனாமா? டெய்லி பேசுறது கூட தெரியலையா என்ன? டெய்லி பேசுறது கூட தெரியாதா? ஆமா. டெய்லி யார் பேசுறா? அப்படியே எத்தனை பொண்ணுங்களோட கடலை போட்டீங்களோ, யார் பேசுறான்னு கூட தெரியாம இருக்கீங்க. இல்ல, வழக்கமா எனக்கு வாய்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். யார் வாய்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியலமா? ரொம்ப இருக்காதீங்க. நீங்க பிலிம்ல நடிக்கிறீங்கன்னு தெரியும், ஆனா யாருன்னு கண்டுபிடிங்க. யாருன்னு கண்டுபிடிக்குமா? எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் தான். என் பொண்டாட்டி தானே. இவ்வளவு நேரம் எடுக்குதா உங்களுக்கு? என்னவா படுது? ஒரே குரலை கேட்டு 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 ஒரே போடு. ஏன்னா ராகவா டிவில அத்தனை காலேஜ் பொண்ணுங்களோட பேசி பேசி ராகவா டிவில அவளை காலேஜ் பேசிட்டே இருக்காங்க. சரி, திடீர்னு பார்த்தா ஒரு குரல் என்னையே மெத்தப்படுதுன்னா அது நீங்க தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஷோஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஷோ நல்லா போயிட்டு இருக்கு. சேனலுக்கு விஷஸ் சொல்லிருக்கேன். ராகவா டிவி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட பொங்கல் விஷஸ் சொல்லிடுங்க. ஓகே, ராகவா டிவி எல்லாருக்கும் வந்து உங்களுடைய பொங்கல் விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டை போடுறேன் பாருங்க. தேங்க்யூ பாய். அவங்களுக்கான ஒரு அருமையான பாட்டு. படம்லாம் வந்துட்டு பயங்கர கரையான வரவேற்பு கொடுத்தது. இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல நாள் ஆகுமா, நமக்கு விளம்பரம் கொடுத்த உதவி அனைவருக்கும் நன்றி. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்லிதான் ஆகணும். அந்த 7 பேருக்குமே. பிரைட் ஆப்டிகல்ஸ், பிந்து அப்பளம், கோல்ட் ஜிம், சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீயா சிஸ்டம். இவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி. அவங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப அடுத்த காலம் யார் ரெடியா இருக்கான்னு பார்ப்போம். ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, சந்தோஷம். யார் பேசுறீங்க? கேட்கல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைட்டில் ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? அனிதா. அனிதா அனிதா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? என்ன பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சும்மா தான் இருக்கீங்களா? சும்மா தான் இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நல்லா இருக்குமே. பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டீங்களா? பாய்ஸ் சிஸ்டர்ஸ்ல. ஆமா, பாய்ஸ் டீம் வின் பண்ணிருக்கோம். எப்படி இருந்துச்சு அந்த சந்தோஷம்? எப்படி இருந்துச்சு? உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சீசன் 1 சீசன் 2 வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. சீசன் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மேட்டரா இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஒரு போட்டி ஒரு இது இருந்துச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு.
கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வின் பண்ண சொல்லும்போது நிறைய லாபம் இருக்குதுன்ட்டு. ஓகே, அனிதா பாவம் கஷ்டப்பட்டு பேச முயற்சி பண்ணாங்க, வாழ்க்கையாக அதை முடியாத ஜெயில கட் பண்ணிட்டாங்க ஆப்ரேட்டர். அது வச்சு கச்சேரி வருமா. ஓகே, உங்களுக்கு டியூஷன் ஓகே, ஒரு அருமையான பாடல். எனக்கு ஒரு படத்துல பார்த்தோம், அருமையான பாடல். ஓகே, இதுக்கு அப்புறம் வர காலர்ஸ் எல்லாம் ஜாலியான காலர்ஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? அருள் அருள்வேணி. அருள்வேணி என்ன பண்றீங்க? ஓகே, நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வீட்டுல வேற யாரும் இருக்காமா? அண்ணா இருக்காங்க. ஓகே, பேசுவாரா? நீங்க பாய்ஸ் சூப்பரா அடிக்கிறீங்க. சூப்பரா ஆடி இருக்கீங்க. ஏமா சொல்றீங்க? நான் எங்கம்மா ஆடினேன்? உங்க ஆட்டத்தான் சார் ஏன் விளையாடம் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஆமா. ஏமா இப்படி? ஓகே, ஷோ என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, ராகவா டிவி ஷோஸ் எல்லாம் பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்றீங்க? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து சொல்லிருங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் பார்ப்போமா? அண்ணன்ட்ட கொடுங்க. கொடுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். ஓகே, உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் கேள்வி சார். நீங்க பாய்ஸ் சந்தோஷம் சார். ஓகே, தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ சார். ஓகேமா, அவருதான் ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு. ஓகே, ஒரு அருமையான பாட்டை பார்த்தோம். இப்போ அடுத்த நேரம் அதில் அதே இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? என்னம்மா? நந்தினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்ன பண்றீங்க? நான் படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, என்னம்மா? ஓகேவா, தேங்க்யூ. வீட்டுல எல்லாரும் சொல்லுங்க, பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சூப்பரா ஆக்ட் பண்றீங்க சார். என்னம்மா? சூப்பர் டான்ஸ் ஆடுறீங்க. என்னம்மா? ஓகே, தேங்க்யூமா. உங்கள்கிட்ட ஒரு ஜோக் சொல்லுங்க. ஜோக்கா? நம்ம பேசிக்கிறதே ஒரு ஜோக்கு தானே. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்கா சொல்லுங்க. எனக்கு ஜோக் தெரியாது. தெரியாதா? சரி, வீட்டுல வேற யார் இருக்கா? உங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க. கொடுங்க. ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா ஆக்ட் பண்றீங்க சார். ஓகே, தேங்க்யூமா. ஹலோ சார், ஒரு பாட்டு பாடுங்களா? நானா? ஐயோ, நான் பாடினா டிவியை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க. இல்ல சார், ஒரே நிமிஷம் பாடுங்களா? ஐயோ, பாடலாம் தெரியாதுமா, நீங்க வேற ஏமா? சார், உங்க வயசு எல்லாம் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஓகே, ராகவா டிவி சேனல் எல்லாருக்கும் சொல்லிடுங்க சார். ஓகே, சொல்லிடுறேன். உங்களுக்காக வந்து ஒரு அருமையான பாட்டு போட்டலாமா? கொஞ்சம் சித்திரா பேசுங்க சார். ஹலோ ஹலோ, ஓகே, அவங்களும் ஒரு அருமையான படம் வந்துட்டாரு. ஒரு சூப்பரான படம் பார்த்தோம். இப்போ அடுத்தது ரெடியா இருக்காங்க, யாருக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாலே நம்ம விளம்பரம் கொடுத்து உதவியே அந்த விளம்பரக்காரருக்கு நன்றி சொல்லுவோம். யாரும் பார்த்தீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ், பிரிந்து அப்பளம், கோல்ட் ஜிம், அதுக்கப்புறம் சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்டட் ஷாப், அதுக்கப்புறம் ஸ்ரீயா சிஸ்டம்ஸ். இவங்க எல்லாருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். பார்த்துலேயே யாரும் பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, சத்தமா பேசுங்க. என்னால கத்தி பேச முடியல. யாரு சத்தமா நான் பேச முடியும்? ஹலோ எஸ், என் பையன் கரெக்ட்மா. கொஞ்சம் சத்தமா பேசினாதான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும். என்ன கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களுடைய இது வாய்ஸ் ஒர்க் பார்த்தோம். ஓகேமா. எப்படி டைமிங் ஜோக்ஸ்லாம் நீங்க கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்மா. சரி, அவன் என் பையனுடைய சாங் ஒன்று போடணும், அவங்ககிட்ட கொடுக்குறேன். கொடுங்கம்மா. ஹலோ ஹலோ, சொல்லு. என்னம்மா? எனக்கு வந்து சரிம்மா, சரி, ஓகே, சூப்பர். உங்களுக்காக அந்த பாட்டு போடுறோம், ஓகேவா? ஓகேம்மா, ஹாப்பி பொங்கல்மா. அவருக்காக அழகான படத்துல இருந்து ஒரு அழகான பாடல். ஓகே, ஒரு அருமையான பாட்டை பார்த்து விஜய் வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சு ராஜா டிவிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். இப்ப அடுத்த நேரம் யாரு அப்படி பார்க்க முன்னாடி நமக்கு விளம்பரம் கொடுத்த உதவியை அனைவருக்கும் நன்றி சொல்ல போறோம். மீண்டும் பிரைட் ஆப்டிகல்ஸ், பிந்து அப்பளம், கோல்ட் ஜிம்,
சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா சிஸ்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ற எல்லா நேயர்களுக்குமே வந்துட்டு சிறப்பு பரிசு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு வெல்கம் ஜுவல்லரி போட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரைஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது நல்லா பிரைட்டாக பேசுறவங்களுக்கு தான். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின், 2வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு, 3வது அழகிய முத்து மாலை. ஓகே, இதை கொடுக்குறது யாரு கேட்டீங்கன்னா நம்ம வெல்கம் ஜுவல்லரி. இன்னைக்கு அடுத்ததே யாரு பார்ப்போம். ஹலோ கார்டு யாரு? ஹலோ ஹலோ வணக்கம். ஐயோ ஐயோ, யாரு பேசுறது? கோமதி. கோமதி கோமதி என்ன பண்றீங்க? என்னம்மா? கொடுங்க. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் என்ன பாட்டு? வேட்டைக்காரனம். அது போங்க, எல்லாரும் நல்ல பாட்டை காட்டுவீங்க. ஓகே, வேற ஏதாவது நல்ல பாட்டா போடலாமா? இந்த வேட்டைக்காரன் படத்துல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பொண்ணு இல்ல பையனா? சரி, ஒரு பாட்டு பாட பாப்பா. யார் என்ன சொன்ன? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், அட்டகாசமா பாடுங்க. ஹலோ, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேம்மா, அந்த குட்டிக்காக ஒரு சூப்பரான பாட்டு வரப்போகுது, பாட போறீங்க. ஓகே, ஒரு சூப்பரான பாடம் பார்த்து அடுத்த ஏதாவது கால வெயிட் பண்றாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? அகல்யா பேசுறேன். அகல்யா, என்ன படிக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. ஏன் நீங்க பிடிக்க மாட்டீங்க? பாருமா, நல்லா இல்ல. அப்ப ரைட்டு. ஓகே, நீங்க நல்லா டான்ஸ் பண்ணீங்க, அதுல நல்லா காமெடி எல்லாம் பண்ணீங்க. சூப்பர் ஜோடி நம்பர் அடி. பாய்ஸ் கேர்ள்ஸ்யா? பாய்ஸ் கேர்ள்ஸ்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூமா. ஓகே, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அங்கிள். இங்க பார்த்து பேசுங்க, அங்க பார்த்து பேசாதீங்க. ஓகே, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, அகல்யா கிட்ட கொடுங்க. அகல்யா சொல்லுங்க. சொல்லுங்க பாலாஜி. அங்கிளா நீங்க? என்னம்மா? அங்கிளா நீங்க? நான் அங்கிளா? நீ தான் அங்கிள் கூப்பிட்டாருண்ணா. சரி விடுங்க, சரியா கூப்பிட்டேன். அண்ணா சொல்லுங்க. ஓகே, என்ன பண்றீங்க அகல்யா? நீங்க இவ்வளவு உருன்னு பேசுறீங்க, சிரிக்கலாம் இல்ல லைட்டா? இல்லம்மா, என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நான் வந்து டிப்ளமா பண்றேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே, உங்க எல்லாருக்கும் வந்துட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹலோ, நீங்க அடுத்தது எதுவும் ப்ரோக்ராம் பண்ணலையா? எங்கம்மா? விஜய் டிவில அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்றோம், அடுத்தது ஜோடி பண்றோம். ஓ, பண்றீங்களா? ஓகே, நீங்க 17 அன்னைக்கு பாருங்க, ஆயுத எழுத்துன்னு ஒரு ஷோ பண்ணிருக்கோம் பாருங்க. ஓகே 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 ஓகே, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு வருது, பாத்திரமா? ஓகே, அவங்கதான் ஒரு அருமையான பாட்டு. ராகவா டிவி. இந்த ராகவா டிவி பாத்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டைட்டில் நாள் அதுவுமா உங்ககிட்ட பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸு, பிந்து அப்பளம், கோல்ட் ஜிம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸு, வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அது வந்து சேரா சிஸ்டம்ஸ், இவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு ஜாலியான நிகழ்ச்சி. நீங்கள் ஜாலியாக கிட்ட பேசலாம், என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒன்று, இன்னைக்கு யார் யார் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது சாதாரணமான ஒரு லைவ் ஷோ கிடையாது, இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்துட்டு ராகவா டிவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு புது புது நிகழ்ச்சியில் கொடுத்துட்ருக்காங்க, ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி நடிகர்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு
லைவ் ஷோவில் உட்கார வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னைக்கு தைத்திருநாள் அதுமா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து என்ன கிஃப்ட்ஸ் நிறையா கொடுக்க போகிறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்குன்னு சில சிறப்புகள்லாம் இருக்குது. இந்த சிறப்புகளோட இணைஞ்சது தான் நம்ம ராகவா டிவி. ராகவா டிவியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 1-2 இதான் விளம்பரம் கொடுத்து உதவுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க. யாரும் காண பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? கம்மி பண்ணாது அதிகமாகுது. கம்மி பண்ணால் அதிகமாகுதா? உங்கள் என்ன மேஜிக் டிவியா? ஊவா? அவ்வளோ இல்லை சார். நீங்கள் பேசுறதுக்கு காலையில் விழல சார். புரியல. நீங்கள் பேசுறதுக்கு காலையில் விழல. நான் பேசுறது உங்க காலையில் விழலையா? ஆ, நான் பேசவே இல்லையா, வெறும் சைக்கிளா காட்டிட்டு இருக்கேன். அப்படியா? எப்படி சார் உங்களால முடியுது? என்னால மட்டும்தான் முடியும். சரி சரி, அதான் நீங்க யார் நீங்க? ஓகே, நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? உங்க குரலே தெரியுது. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேரு? ராஜா. புரியல. ஓ சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சொல்லுமா நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சேர்ல வந்து பேசுறேன். ஏமா அப்படி உயிரை வாங்குற? அது பேச தெரியாது எனக்கு. மேற்கொண்டு வேலை என்னவா பாக்குற? வேலை கிட்ட அப்படி கேட்டா சொல்ல போறேன். ஏன் உனக்கு வேலைனால ஒரு இரிட்டேஷன் ஆகுது? என்ன பண்றீங்க கேட்டா இதெல்லாம் சொல்ல முடியும். என்ன வேலைன்னு கேட்டா என்ன பண்றீங்கன்னு கேட்டா என்ன கூட தான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா நான் என்ன சொல்றேன்? என்ன சொன்னீங்கன்னா இந்த வேலை பாக்குறேன் அந்த வேலை பாக்குறேன் அப்படின்னு இருங்க. படிங்க வேலை பண்ணி கேட்டா நான் சொல்ல போறேன். ஓகே, என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஆங்கர் எலக்ட்ரிக் சொல்றேன். என்னங்க? ஆங்கர் எலக்ட்ரிக்கல்ல புரியல. ஆங்கர் ஹேங்கரா? ஐயோ அது கிடையாது. ஆங்கர் ANCOR. ஓ அதுக்கு என்ன 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 இருக்கீங்க? அது ஒன்றும் புரியல எனக்கு. இது காம்பேராக இருக்கீங்களா? நிகழ்ச்சியில தொகுத்து வழங்குறீங்களா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா நீங்க? ஏமா நீ என்ன வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கமா 10 நிமிஷமா? உங்களை வச்சுதான் ஆப்ரேட்டர் காமெடி பண்றாங்க. நீங்க என்ன வச்சு பண்றீங்க? யாரு? என் பாடி கொஞ்சம் பல்கா இருந்திருந்தாலும் நம்பியிருப்பேன். நீங்க ரொம்ப லேபடியா இருக்குன்னு ரொம்ப கிண்டல் பண்ற நீங்க. நான் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பட் உங்க பாடி பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி தெரியாது. ஏன்னா நான் வந்து கோல்டன் ஜிம்மோட டையப்ல இருக்கேன். என்னுடைய பாடி ஃபுல் பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப சரி, என் ஆர்ம்ஸ் என்னுடைய டைஸ் எல்லாம் ஏத்த விட அவருடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். நீ வாங்க பையன் கூட கோல்டன் ஜிம்முக்கு. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேன்னா என்ன சினிமா தேட்டருக்கா கூப்பிடுறேன்? இல்ல, கோல்டன் ஜிம் வரேன்னு. ஓகே சரி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு போடலாமா? பாட்டு வேணுமா? பேசலாம்ல. சரி பேசுங்க. அப்ப கேட்கணும். சொல்லுங்க. அப்புறம் நீங்க தான் பேசணும். நீங்க தான் பேசணும். சொல்லுங்க. அப்புறம் உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. ஓகே. நீங்க நல்லா ஜாலியா பேசுறீங்க. ஓகே. ராகவட்டி நல்லா ரொம்ப தும்சம் பண்றாங்க. ஓகே, தும்சம் பண்றாங்களா? ரொம்ப எப்படி சொல்றது? சரி ஓகே. இப்ப ராகவா டிவிலயே வந்துட்டு ஏகப்பட்ட நிகழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த நிகழ்ச்சினா பிச்சிரா ஒண்ணு. இந்த நிகழ்ச்சி தானே பிச்சிரா ஒண்ணு. வேற எந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே. வேற நீங்க லேட்டஸ்டா என்ன ஏதாவது படம் பாத்தீங்களா? லேட்டஸ்டா வந்து நான் அதிகமா படம் பார்க்கற பழக்கம் இல்ல. பட் அந்த வேட்டைக்காரன் பார்த்தேன். ஓ, அதிகமா படம் பார்க்கற படக்கெல்லாம் ஆனா வேட்டைக்காரன் பார்த்துட்டான். ஓகே, படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குங்க? படம் சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு சாதாரணமான விஷயம் கூட ஒருத்தர் சொன்னா அது வந்து நல்லா போய் ரீச் ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ஒரு பெரிய உதாரணம். கண்டிப்பா. கரெக்டுங்களா? கண்டிப்பா. நீங்க நாங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து நின்று பேசுறோம் அப்படின்னா அவரும் ஒரு காரணம். கண்டிப்பா உண்மைதானே? உண்மைதான் சார். அவங்க கூட போயிடுமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. என்ன கண்ணா? புரியல. பேசுங்க. நீங்க தான் பேசணும். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுறவங்ககிட்ட நான் பேசிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட பேசுங்க. அதுக்கு ராகவாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓகே, உங்களுக்காக ஏதாவது காமெடி சீனோ இல்ல சாங்கா போடலாமா? சாங் வந்து இல்ல காமெடி சீன் வேணுமா சாங் வேணுமா? ஏதாவது ஒண்ணுதான் சொல்றீங்க. சாங் தான் எனக்கு. சாங்கே வேணுமா? சரி, உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு, பாருங்க.
ஓகே நன்றி, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அவருக்கா ஒரு சூப்பர் பாட்டு. பீமால இருந்து ஒரு அருமையான பாட்டை பார்த்தாம இன்னைக்கு டைட்டில் வந்துட்டு ராகவா டிவி மூலியமா உங்க சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதான் ஒரு காலர் வட்டார் பாருங்க. ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறது? பாண்டிச்சேரியில பேசுறோம். பாண்டிச்சேரியில தான் பேசுறீங்க. யார் பேசுறதுன்னு? ஆயிஷா. என்னம்மா? ஆயிஷா. ஆயிஷா. ஹலோ ஹலோ, ஆயிஷா பேசுறீங்க? ஆமா. ஆயிஷா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, முதல்ல வந்துட்டு நீங்க உங்களுக்கு காமெடி வேணுமா இல்ல பாட்டு வேணுமான்றத சொல்லுங்க. பார்த்தா முதல்ல நாங்க பேசுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு பாட்டு தான் வேணும் இல்லையா? ஓகே ஓகே சொல்லுங்க. பேசுகிறேன் படத்துல ஒரு பாட்டு போடுங்க. அது நான் பாட்டு போறேன்னு சொல்லியாச்சே, பேசுங்கன்னு தான் சொன்னேன். என்ன சொல்லிட்டேன்? என்னம்மா? ஹலோ என்னம்மா? ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொன்னோம். என்ன சொல்லுங்க? இப்ப உங்களுக்கு பாட்டு தான் வேணுமா? ஆமா, பாட்டு தான் வேணும். இப்ப பாட்டு கேட்க தான் போக நீங்க ஆமா. பேசுறதுக்கு இல்ல இல்ல அந்த பாட்டை இப்ப டவுட் தான் உங்களுக்கு இல்ல போட்டதான் போடுவோம். ஹலோ, என்ன பிரச்சனை? வீட்டுல வேற யாரா இருக்காங்களா? பசங்க இருக்காப்ல. பசங்களா இருக்காங்களா? சரி, பாட்டை பாருங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு, பாருங்க. அண்ணா அதே மாதிரி லைவ் போகும்போது அங்கிட்டு கலக்கலான்னீங்கன்னா பொங்கல் திருநாள் அதுமா பாத்தீங்கன்னா ஒரே விஜய் சாங் வேட்டைக்காரனா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராவா டிவில. ஏதோ அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ 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 அவங்க ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ஜான்சி. ஜான்சியா? XANTHIS. சான்சி. சான்சி. ஓகே சார், இதெல்லாம் யூத் மத்தவங்களுக்கு தெரியும், நீங்க பேசுங்க. இப்ப சான்சி பேர் வச்சது யூத். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு புரிய வேண்டாம். ஓகே, விட்டுருங்க. ஓகே சான்சி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? அத நாள்ல சொன்னா அத நாங்க தான் சொல்லுவோம். சரி, வேற வழியில நீங்க ராஜகிட்ட மட்டும் என்னென்னமோ கேட்டீங்க, என்கிட்ட ரொம்ப மொட்டை அடிக்கிறீங்க. என்னம்மா? எதுவும் புரியல. புரியல, நீ தானேம்மா பேசுற, சொல்லுமா. ரொம்ப மொட்டையா பேசுறீங்க. ராஜகிட்ட மட்டும் என்னென்னமோ பேசுனீங்க, என்கிட்ட ரொம்ப. யார்கிட்ட? யார்கிட்ட? ஃபர்ஸ்ட் காலர் பேசுனீங்க. ஆமா, அவர்கிட்ட மட்டும் என்னென்னமோ பேசுனீங்க. இல்லையாம்மா, நான் உங்ககிட்ட பேசிட்டு தானமா இருக்கேன். அது என்னம்மா அப்பெல்லாம் கூப்பிடுவீங்க? சரி சொல்லுப்பா. சரி சரி, ஏதாவது கேளுங்க. ஏதாவது கேளுனா ஐசிசி பேங்க்ல லோன் வாங்கி தரியா? ஒரு சூப்பர் பாடலா பார்த்தோம். ஓகே, நம்ம ராகவா டிவியில இன்னைக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு லைவ் சாய்ஸ் முழுக்க ஜாலியாக தான் போகுது. லாஸ்ட் காலர் ரொம்ப மரியாதையாக பேசினாரு, படிச்சவன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா காலரும் பேசக்கூடாது, இதை விட இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பேசணும் அப்படின்னு கூட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க. மொத்தம் 7 பேர் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு கேட்டீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ், அதுக்கப்புறம் பிந்து அப்பளம், அப்புறம் கோல்டு ஜிம், அதுக்கப்புறம் வந்து சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்ட் ஷாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா சிஸ்டம்ஸ். இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு லைனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து காலதாமதம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுக்கு நிறைய சாரி, ஏன்னா என்னால் தான் லேட் ஆச்சு, மன்னிச்சுங்க. இப்போ லைன்ல யார் காலம் இருக்காருன்னு பார்ப்போம். நான் ராக்கு தம்பி ரமேஷ் பேசுறேன். வாசு தம்பி ரமேஷ். ராஜ் தம்பி ரமேஷ். ஃபர்ஸ்ட் காலர் பேசுனார்ல, அவர் தம்பி பேசுறேன். ஓ, ஃபர்ஸ்ட் காலர் பேசுனார் அவரா? ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க பாஸ்? நான் நல்லா இருக்கிறேன். ஓகே, பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க பாஸ்? நான் சும்மா தான் இருக்கிறேன். என்ன மாதிரியா? அவங்களுமே இருக்கான். இல்ல ராஜ் மாதிரியா? இல்ல ராஜ் மாதிரி இல்ல, சும்மா இருக்கிறேன். சும்மா இருக்கீங்க, பட் அது ஒரு பெருமை வேற உங்களுக்கு. ஆமாமா. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கிறேன். சும்மா இருக்குது பெருமையா சொல்றோம்ல. ஒரு வேலை தானே. ஓகே, அப்புறம் உங்களுக்கு பாட்டு வேணுமா? நல்ல ஏதாவது காமெடி சீன் வேணுமா? வேட்டைக்கார படத்துல இருந்து பாட்டு போடுங்க. வேட்டைக்காரன் போட்டு சலிச்சு போட்டு விஜய் சார போன் பண்ணி இதுக்கப்புறம் போட்டீங்கன்னா வாங்கி பண்ணிட்டாரு எங்களை. எனக்காக ஒரே ஒரு பாட்டு போடுங்க. வேட்டைக்காரன்ல அதே விஜய் படத்துல இருந்து வேற ஏதாவது பாட்டு போடுவா? சரி போடுங்க, விஜய் படத்துல போடுங்க. ஒரு கவிதை ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. நீங்க கவிதை சொல்றீங்களா? சொல்லுங்க பாஸ்.
தமிழா தமிழா தலைநிமிழ் தினமும் காலை நீ எழுந்திடு வேகத்துடன் மானத்துடன் வேகமா நீ ஓடு உன்னை வெல்ல யாரு விஜய் என்ற அழகை தம்பாங்க நீ என்ற தூயை தம்பாங்க. எப்படி பிரமாதம் சூப்பர். கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல ஸ்டக்கான பரவாயில்ல. துணிச்சல் இருக்கு பாருங்க. நம்ம கவிதை சொல்லியே தேர்ந்த நீங்க ராகவா டிவில துணிச்சல் இருக்குல்ல. எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்த திறமை தாங்க. யாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறாரு அவர் கொடுத்த திறமையா? ராஜு கொடுத்த திறமை தான். அப்படியா? ஓகே ஓகே சூப்பர். பொங்கல் வாழ்த்துக்கள். அதோட முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எல்லா இளைய தளபதி விஜய் ரசிகர்களுக்கு விஷ் ஹாப்பி பொங்கல். ஓகே சூப்பர். உங்க சார்பா சொல்லிடலாம். சரிங்க. ஓகே உங்களுக்காக வந்துட்டு ஒரு அருமையான பாட்டு விஜய் பிரதமர் வந்து பாருங்க. ஓகே இப்ப அவருக்காக ஒரு சூப்பர் பாட்டு இது. ஹாய் வணக்கம் 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 வணக்கம். அவருக்காக ஒரு சூப்பரான பாட்டை பார்த்தோம். அவர் வேற சூப்பரான கவிதை சொன்னாரு. இளைய தளபதி விஜயோடைய பேண்ட் வேற சொன்னாரு. ஓகே இப்ப அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ 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 உங்க வால்யூம் கேட்க மாட்டேங்குது. சத்தமா பேசுங்க. ஹலோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? நான் வந்து நெல்லித்தோப்புல இருந்து சக்கிலா பானு பேசுறேன். சக்கிலா பானு. சக்கிலா பானு ஏற்கனவே கூட பேசிருப்பீங்களா? நான் சார் ஏற்கனவே கூட பேசிருப்பீங்களா ஏதாவது ஒரு லைவ்ல? இல்ல சார் இல்ல சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா சக்கிலா பானு? சரி சக்கிலா பானு சொல்லுங்க சார். ஓகே நீங்க பரவாயில்ல சக்கிலா பானு வந்து பரவாயில்ல. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஓகே இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றீங்க நீங்க? இல்ல சார் நான் வீட்ல தான் சார் இருக்கேன். டெஸ்ட் முடிச்சிட்டு வீட்ல தான் சார் இருக்கேன். வெரி குட் வெரி குட். வீட்ல வேற யாருமா இருக்கா? மம்மி இருக்காங்க சார். மம்மி இருக்காங்க. மம்மி பேசுவாங்களா? கொடுக்குறேன் சார். கொடுங்க. ஹலோ அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் நானு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேம்மா ஓகேம்மா. சேம் டு யூ சேம் டு யூ. ஓகேம்மா. உங்க டாக்டர் ரேட் உங்க? எங்க டாக்டர் இல்ல சார் வெளிய போயிருக்காரு. இப்ப பேசுனாங்களே யாரு? ஹலோ சொல்லுங்க சார். ஓகேம்மா நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சார். ஓகே உங்களுக்கு ஒரு சூப்பர் நீங்க சூப்பரா சொன்னீங்க சார். ரொம்ப பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ல. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க ரொம்ப காமெடி பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே ஓகே தேங்க் யூ மா. தேங்க் யூ சார். ஓகே அவங்களுக்காக சூப்பரான ஒரு காம்படிஷன் பார்ப்போம். ஓகே சூப்பரான பாடல் பார்த்தோம் நம்ம அஜித்துடைய தலைவர். ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கொடுத்து நமக்கு உதவி இருக்காங்க நிறைய பேர். அதில் யாருக்கு என்ன பிரைட் ஆப்டிகல்ஸ், பிந்து அப்பளம், கோல்டு ஜிம், அதுக்கப்புறம் வந்து சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அதுக்கப்புறம் ஸ்ரீயா சிஸ்டம் இவங்க எல்லாமே கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான விஷயத்த நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இது சொன்னோடனே எவ்வளோ கால் வராங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அதில் பெஸ்ட்டான 3 பேரை தேர்ந்தெடுத்து இவங்க ப்ரைஸ் வேற தராங்க. இந்த மாதிரி யார் கொடுப்பாங்க பாருங்கள். ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. 2வது ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா காமாட்சி குத்து விளக்கு வெள்ளி, அதுவும் கோல்டுன்னு நினைங்க ஓகேவா, வெள்ளி விளக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வது பரிசாக அழகிய முத்து மாலை ஒன்று பரிசாக தராங்க. கால் படம்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு குழுக்கள் நம்பரில் யார் வாங்க போகிறோங்கிறது பாருங்கள். 3 ப்ரைஸ் இருக்குது. யார் வாங்கலைன்னா நானே 3 பார்ட்டி ஃபோன் பண்ணி நானே வாங்கிக்குவேன் பார்த்துக்கலாம். ஓகே காலை யாருன்னு பார்ப்போம். ஹலோ 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 யார் பேசுறது? குமார் பேசுறேன் சார். என்னம்மா? குமார். குமார் எங்கேருந்து பேசுறீங்க? வெண்ணிலா நகர் சார். என்னம்மா? ராஜீவ்காந்தி கல்யாணம் சார். ராஜீவ்காந்தி கல்யாணம் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே குமார் என்ன பண்றீங்க? குமார் என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஐடிஐல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்றேன். வெரி குட் சூப்பர். ஓகே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குமார். தேங்க் யூ சார். உங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே ராகவா டிவில எல்லா நிகழ்ச்சியும் பாக்குறீங்களா? சார் நான் வந்து அதிகமா சாங் தான் சார் கேட்பேன். என்னம்மா? அதிகமா சாங் கேட்பேன் சார். டெடிகேஷன். ஓ அதிகமா சாங் தான் கேட்பீங்களா நீங்க? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. என்ன மாதிரி சாங் கேட்பீங்க? மெலோடியா இல்ல வந்து தடாபுடா சாங்கா எப்படி கேட்பீங்க? இல்ல சார் மெலடி, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தா கானா கேட்பேன். சந்தோஷமா தான் கானா கேட்பேன். சோகமா தான் மெலடி கேட்பேன். ஆமா. இல்ல சார் மூணு விட்டாங்க டேப் ஆஃப் பண்ணி பக்கறவான்னு படுத்துருவேன். ஆமா சாரா. ஓகே இப்போ நீங்க இப்ப போன் பண்ணிருக்கீங்க இல்லையா குமார்? இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும்னு நினைக்கிறீங்களா, செகண்ட் பிரைஸ் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேர்ட் பிரைஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? எந்த பிரைஸும் வேணாம் சார். உங்ககிட்ட பேசணும்னு தான் சார் பண்ணேன். நீதான் மனுஷன். அது ஐ லைக் யூ குமார். உனக்கு காமெடி வேணுமா இல்ல பாட்டு வேணுமா? சாங் சார். சாங்கு
ஓகே, நம்ம குமாருக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது, இதை பார்த்துட்டே இருக்கோம். இதோ அஜித் சாருடைய சூப்பரான சாங்கை பார்த்தா ஓகே. குமார் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்ததான் நம்ம நேர் யார் லைன்ல இருக்காங்கன்றத பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? பிரியா பேசுறேன் சார். பிரியா, எங்க இருந்து பேசுறீங்க? மெஹர் ஸ்டேட்ல இருந்து பேசுறேன் சார். பிரியா, என்ன பண்றீங்க? யோகா டீச்சரா இருக்கேன் சார். யோகா டீச்சரா இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, நீங்க பணியா பேசும்போதே டவுட் ஆனேன். ஓகே, இந்த யோகா பண்றது மூலியமா என்னென்னலாம் பெனிஃபிட் அது சொல்லுங்க. பிரீத் நல்லா கிடைக்கும். ஓகே, காலையில நல்லா சுறுசுறுப்பா இருக்கலாம். ஏன் சார் முகத்தை அப்படி சுருக்கிறீங்க? நான் அதுக்கு இல்லம்மா, இங்க இந்த வெளிச்ச மூஞ்சில அடிக்குதா, சிரிச்சா மாதிரி வச்சா உங்களுக்கு அப்படி தெரியுதுமா? ஓ அப்படிங்களா? ஆமாம்மா. இயற்கையாவே இப்படிதான் காமெடியா இருக்கீங்களா? இது காமெடியாம்மா, சீரியஸ்மா, விளக்க மூஞ்சில போட்டு விளாடுறாங்கம்மா. சரி, இப்ப எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க உங்ககிட்ட? நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய பேர் இருக்காங்க. ஆமா சார். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்களா நீங்க? ஆமா சார். சரி மேடம், ஃபர்ஸ்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்க வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிருங்க. சரிங்க சார். ஓகே, ராகவா டிவியை பத்தி 2 வரி சொல்லுங்க. ராகவா டிவிங்களா? சூப்பரான டிவி சார். சூப்பரான டிவின்னு எதுக்கு சொல்றீங்க? அந்த குழுக்கள் முறையில வந்து கோல்டு காயின், வெள்ளி விளக்கு, அந்த முத்துமாலை அதுக்காகவா? ஏன் சார் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் சார். உங்ககிட்ட பேசுறதே போதும் சார். கேட்டுங்க இங்கதான் இருக்காரு, கேட்டுக்கண்ணா. சொல்லுங்க. இல்ல சார், காமெடி எல்லாம் சூப்பரா போடுறாங்க. யார் அவங்களா? ஆமா சார். ஐயோ, அவங்க வந்து இப்பயா பாக்குறேன், பெரும் காமெடி. அவரே பெரிய காமெடியன் தான். எனக்கு அதுதான் சார் ரொம்ப பிடிக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் காமெடி, நல்ல சாங்லாம் நல்லா சூப்பரா. நிறைய விஜய் சாங் போடுறாங்க சார், அதான் சார் முக்கியமா பிடிக்குது. நிறைய விஜய் பாட்டு தான் போடுறாங்க. ஆமா சார். ஓகே ஓகே ஓகே, மக்கள் இழுக்கிறாங்க. ஆமா சார். அப்புறம் அம்மா வீட்டுல வேற யாரா இருக்காங்களா? வீட்டுல சார் ஒரு குட்டி பையன் இருக்காரு சார். பேசுவாரா? பேசுவார். கொடுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல சார். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? அபிஷேக் ராய். உங்க என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். ஓகே, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே, சூப்பர். உனக்கு பாட்டு வேணுமா இல்ல காமெடி சீன் வேணுமா? பாட்டு வேணும். என்ன பாட்டு? விஜய் பாட்டு. விஜய் பாட்டு. என்ன ஒரு மந்திரிக்கிற மாதிரி பேசுறாரு. ஹலோ, அம்மா உங்களுக்கு போன. ஐயோ, என்ன பயங்கர பிரைட்டா இருக்காருங்க. பட்டுன்னு ஒரு வரியில சொல்றாரு எல்லாமே. யோகா டீச்சரோட பையன். யோகா டீச்சரோட பையன் ஒண்ணு இன்னும் மந்திரிக்கிற மாதிரி பேசுறாரு. என்ன பாட்டு வேணும்? எனக்கு அந்த பாட்டு வேணும் அப்படின்றாரு. ஓகே, லைன்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. இப்போ அந்த யோகா டீச்சருக்காக ஒரு அருமையான பாட்டு. ஓகே, ஒரு சூப்பரான பாட்டு, விஜய் பாட்டை பார்த்தா அருமையா பேசுறாங்க அந்த யோகா டீச்சர். அதை விட அவங்க சன்னு ரொம்ப அருமையா பேசினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தைத்திருநாள்ல நம்மளுக்காக, அதாவது ராகவா டிவிக்காக நம்ம லைவ் சாய்ஸுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைட் ஆப்டிகல்ஸ், அப்புறம் பிந்து, அப்புறம் சொல்லும்போதே வாங்கி கொடுங்க. அப்புறம் கோல்டு ஜிம், இது கண்டிப்பா போய் ஒரு வாட்டியாவது நம்ம அந்த தமிழ் தூக்கியே திருணும். அப்புறம் வந்து சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா சிஸ்டம்ஸ். இவங்க எல்லாருமே நான் அப்போ சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ற எல்லாருக்குமே பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். குழுக்கள் முள்ள தேர்ந்தெடுத்து 3 பேருக்கு மட்டும் தான் பிரைஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின், 2வது பிரைஸ் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு, அதாவது வெள்ளி விளக்கு, அதுக்கப்புறம் வந்து 3வது பரிசா அழகான முத்து மாலை. சரி, காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? என் பேரு லட்சுமி பிரியா. லட்சுமி பிரியா. உங்க வீட்டுல எப்படி கூடுவாங்க? லட்சுமி கூடுவாங்களா, பிரியான்னு கூடுவாங்களா? எப்படி வேணா கூடுவாங்க. எப்படி வேணா கூடுவாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சேம் டு யூ சார். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் டீச்சர் சார். என்னமா டீச்சர்? முதல்ல சொல்லக்கூடாதம்மா. எந்த ஸ்கூல்ல டீச்சர்? என்னமா அவ்வளவு பயமா? பொதுவாகவே டீச்சர்னால பயமா எனக்கு. எப்படி என்ன எந்த ஸ்கூல்ல? கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு வருஷமா டீச்சரா வேலை பார்க்குறீங்க? 3 இயர்ஸ் சார். 3 இயர்ஸா வேலை பார்க்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய குறும்பு பண்ணுவாங்களா? பாடம் நடத்தும் போது சும்மா பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் சரியா கவனிக்காம இப்படிலாம் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கா உங்களுக்கு? பசங்களே என்னம்மா? அப்படி இருந்தாலும் பசங்களே
அப்படி தவறு செஞ்சாதானே நாங்க திருத்த முடியும். அப்படி அப்ப நீங்க வந்து ஒரு சைலண்டான டீச்சர், கண்டிப்பான டீச்சர் கிடையாது. கண்டிப்பா சார். கண்டிப்பான டீச்சரா? கண்டிப்பான டீச்சர் கிடையாது. கண்டிப்பான டீச்சர் கிடையாது, ஒரு ஜாலியான டீச்சர். ஆமா. இப்ப படிப்பு முடிச்சு சும்மா இருக்க பாருங்க நான். அப்புறம் ஓகே, உங்க வீட்டுல பொங்கல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, என்ன எடுத்தீங்க உங்களுக்கு துணி? உங்களுக்கு என்னம்மா நீங்க எடுத்துட்டீங்களா? போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவா? ஆமா. போய் சொல்லியா? இல்ல சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நீங்க என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? நாங்க புடவை எடுத்தோம். நாங்க புடவைன்னா நான் புடவை எடுத்தேன். ஓகே, வீட்டுல வேற யாரும் இருக்கா? என்ன சார், வீட்டுல யாரும் இல்ல சார், எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஏன் எல்லாரும் தொத்துக்கிட்டு தான் போக முடியல? என்னங்க எதுக்கான திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க ஸ்னேகா ரிலேஷனா? ஸ்னேகா மேடம் கூட அப்படிதான், எதனா கரெக்ட் சிச்சினே இருப்பாங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஆமா. சரி, நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரைஸ் சொன்னேன் இல்லையா? இந்த 3 பரிசுல எந்த பரிசு நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட பேசினதே பெரிய விஷயம் சார். என்ன எல்லாம் இதே ஃபாலோ பண்றீங்க? எல்லாம் ஒரே ஃபேமிலியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். ஓகே. பாய்ஸ் சிஸ்டர்ஸ்ல ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. பாத்தீங்களா? கண்டிப்பா பாப்பேன் சார். விடாம பாப்பீங்களா? மிஸ் பண்ணாம பாப்பேன். அப்ப இவங்க பிரைஸ் தராங்களா இல்லையா? நான் உங்களுக்கு பர்சனலா பிரைஸ் தரேன், ஓகேவா? சரிங்க சார். நான் அதுல இங்கிலீஷ் பேசுவேன் தெரியுமா? அந்த மாதிரி எதாவது பேசுங்க பாப்போம். சொல்லுங்க. புரியல. அதை நான் இங்கிலீஷ் பேசுவேன்ல. கஷ்டாங்க. ஓகே, சூப்பரா பேசுறாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு அருமையான பாட்டு. ஓகே, ஒரு சூப்பரான பாட்டு பார்த்தா ரொம்ப அழகா பேசுனாங்க அந்த டீச்சரு. அவங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஏகப்படவே நல்லா பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஜாலியா பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 7 பேர் வந்து விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ். பாருங்க பேரே எப்படி பாருங்க, பிரைட் ஆப்டிகல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிந்து அப்பளம், சொல்லும் போதே நாட்டில் எச்ச ஊருது. கோல்டு ஜிம்மு, சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அங்கே போய் ட்ரெஸ் எடுங்க எல்லாரும் போய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஜுவல்லரி. பாருங்க, சில பேர் வந்து நகை கடைக்கு வாங்க வாங்கன்னு அவ்வளோ கூடுவாங்க. இவங்க டைட்டில் வச்சுருக்காங்க வெல்கம் ஜுவல்லரி. ஓகே, பேனசோனிக் பிராண்ட் ஷாப். அதுக்கப்புறம் ஸ்ரீயா சிஸ்டம்ஸ். இவங்க தான் இன்னைக்கு நம்ம விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நான் சூர்யா பேசுறேன் சார். சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பண்ணுங்க சூர்யா? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் பண்றேன் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்னப்பா? என்னுடைய ஹாபிஸ்னா ஃபுட்பால் விளையாடுவேன் சார். நல்லா ஃபுட்பால் விளையாடுறியா? ஆமா சார். அப்போ உங்ககிட்ட வந்து பேச முடியாது யாரும். அது மாதிரிலாம் இல்லை. அப்படியா? சரி, ஓகே. சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க ரிலீஸ் ஆனதுல? வேட்டைக்காரன் சார். வேட்டைக்காரன் எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவரு தலைவர் வந்துட்டு இளைய தளபதி சாதனா பண்ணாலே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க நீங்க. அவர் இந்த படத்துல வந்து அடி தூள் கலப்பி இருக்கார் ஃபைட்லாம். அப்போ கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். ஆமா சார். இல்ல, சூப்பரா தான் சார். ஓகே ஓகே. நீங்க விஜய் சேவன் டான்ஸ் ஆடுவீங்களா? ட்ரை பண்ணுவேன், ஆனா வராது. ட்ரை பண்ணீங்க வராது. ட்ரை பண்ணதுக்கே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாம. சரி, எங்க வீட்டுல இருந்து பேசுறீங்களா வெளியே இருந்து பேசுறீங்களா? நான் வீட்டுல இருந்தா சார். வீட்டுல வேற யாரு இருக்கா? வீட்டுல யாருமே இல்ல, அதனால தான். அப்படி போடு. சரி, அப்புறம் வேற என்ன விஷயங்கள்? நமது ஏதாவது ஷோஸ் நீங்க டிவில பாத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நிறைய பாத்துருக்கேன் சார். ஆனா பேச முடியல உங்ககிட்ட. என்னமா? ஆனா பேசவே முடியல உங்ககிட்ட. இப்பதான் லைன் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அதே மாதிரி நம்ம ராகவா டிவில வர நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறீங்களா? பாத்துருக்கேன் சார். ஓகே, ராகவா டிவியை பத்தி 2 வரியில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 2 வரியிலனா ஃபேண்டாஸ்டிக் டூல் அப்படிதான் சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக் டூல். இதை விட வேற என்ன வேணும்? சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த பொங்கல் திருநாளமா எங்க மாதிரி நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்காக வந்து ஷோ பண்றாருல, இது அவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இதெல்லாம் பண்றது யாருக்காக? உங்க சந்தோஷத்துக்காக தான் அவங்க பண்றாங்க. ரிஸ்க் எடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, எனக்கு சொல்லாதீங்க, ராகவா டிவி சொல்லுங்க. ஏன்னா என்ன கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பொங்கலுக்கு துணியில எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். நீங்க எடுத்துட்டீங்களா? ஒரு சட்டை வாங்கி கூட சார். சும்மா சொல்லாதீங்க. என்னம்மா சிச்சிங்கிற டமாசா? எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுமா? வாங்கி கொடுக்குறேன் சார், கண்டிப்பா. ஓகேம்மா. எங்கம்மா எனக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுனாலே வந்துட்டு இந்த பாய்ஸ் டீமே ஃபோன் பண்ணி அந்த ஆளுக்கெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு ஃபோன் பண்றாங்கம்மா. நான் வாங்கி தரேன் சார். ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள்மா. பொங்கல் வாழ்த்துக்கள்.
ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறாங்க. இதை விட இன்னும் ஜாலியாக பேசுவாங்க. ஏன்னா ராகவா டிவியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய காலர்ஸ் எல்லாமே ஜாலியாக பேசுவாங்க அப்படின்றது தான். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய நினைக்கிறேன். இதோ அவருக்கான பாடல். ஒரு சூப்பரான பாட்டு பார்த்தா அவங்க ஒரு நல்ல நேர், அதாவது அழகாக பேசினார். அவர் மாதிரி எல்லா நேரம் சும்மா ஜாலியாக பேசுகிறோம். ஓகே, நம்ம அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். யார் பேசுகிறீங்க? சார் நான் ஜமீலா பேசுகிறேன் சார். ஜமீலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜமீலா. ஜமீலா சொல்லுங்க சார். ஓகே, என்ன படிக்கிறீங்க? நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் சார். பிகாம் முடிச்சிருக்கீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்து சொல்லிட்டீங்களா? தேங்க்யூ சார். உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. நாளைக்கு யார் வீட்டுக்கா போறீங்களா? இல்லை சார். என்னம்மா? நீங்கள் பாய்ஸ் பேசுறீங்களா சார்? ஒரே தடவை சொல்லி சார் காட்டுங்க சார். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்? பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இங்கிலீஷ் பேசுறீங்களா சார்? அது ஒரே தடவை சொல்லி. நான் சொன்ன ஒரு மாதிரி இருக்கா? நீங்க பாத்துருப்பீங்களா? நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க, என்ன மாதிரி பேசுங்க. சார் எங்களுக்கு வரல சார். அது பொண்ணு வரல சார். நீங்க ஒரே இல்ல நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார். அப்ப நான் சொல்றேன், நீங்க சொல்றியா? சரி ஓகே சார். ஐ வாஸ் அபியூஸ்டு. அதேதான் மேட்ரு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டா இல்ல வந்து என்னமா? ஆக்ஷனோட சொல்லுங்க. ஒரே தடவை ஆக்ஷன். நீங்க ஒரே தடவை ஆக்ஷனோட சொல்லுங்க. உங்க பேர் என்ன? ஜமீலா. கணேசி ஜமீலா. I was abused. ஓகே. Thank you sir. Thank you sir. ஓகே ஜமீலா, ஒரு அருமையான பாட்டு வருது, பாரு. ஓகே பாய். ஓகே ஓகே. ஒரு அருமையான பாட்டு பார்த்த வேட்டைக்காரன்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் கண்ணன் பேசுறேங்க. கண்ணன் எங்க இருந்து பேசுறீங்க? விஜயபேட்டிலிருந்து பேசுறேங்க. ஓகே கண்ணன், என்ன பண்றீங்க? நான் வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பால் வேணும். அப்ப நீங்க ஒரு தூய்மையானவர். கரெக்டா? இல்ல கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உண்மையா 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 உண்மையான விஷயம் இல்லையா? ஓகே. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. இல்ல மறந்த சொல்றதுக்காக உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றிடா நன்றிடா. ஓகே. கண்ணன் வீட்டுல வேற யார் இருக்கா? வீட்டுல நான் மட்டும் தானே இப்ப இருக்கேன். நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. சரி, பால் வியாபாரம் எப்படி போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஓகே சரி. உங்களுக்கு வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு அந்த பிரைசஸ் மேட்டர்லாம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுண்ணே. இல்ல என்னென்ன பிரைஸ் தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு கோல்ட் காயின். செகண்ட் பிரைஸ் வந்துட்டு ஒரு இது காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு. அப்புறம் வந்து முத்து மாலை. ஓகேங்களா? இதுதான் பிரைசஸ். இந்த மூணுல வந்து உங்களுக்கு எது கிடைக்கும் நீங்க விரும்புறீங்க? எப்பவுமே கோல்டு காயின் தானே. உனக்கு கோல்டு காயின் தான். எல்லாரும் கோல்டு காயின் தானே ஆசை இருக்கும். ஓகே. உங்களுக்கு நல்ல பாட்டு வேணுமா? ஏதாவது காமெடி சீன் வேணுமா? எனக்கு பாட்டு. பாட்டு. ஓகே, உங்களுக்கு ஒரு சூப்பர் பாட்டு எடுத்து பாருங்க. ஓகே, ஒரு சூப்பரான பாட்டு மின்சார கண்ணன் வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த யாருன்னு பார்ப்போம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? நான் பிரியா பேசுறேன். பிரியா. ஹலோ ஹலோ பிரியா பேசுறீங்களா? ஆமா. ஓகே பிரியா, என்ன பண்றீங்க? என்னம்மா? இன்ஜினியரிங் பண்றேன். இன்ஜினியரிங் பண்றீங்க. ஓகே பிரியா, உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. வீட்டில் வேற யாருமா இருக்கா? அம்மா பேசுவாங்களா? ஓகே. அப்படியா? சரி ஓகேம்மா. ஓகே, உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்ன பிரியா? டேபிள் டென்னிஸ். ஓ, நீங்கள் டேபிள் டென்னிஸ் விளையாடுவீங்களா? ஓகே ஓகே சூப்பர். நல்லா விளையாடுவீங்களா? ஓகே சரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்களா? ஓ என்ன சொல்லணுமா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்கன்னா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, ராகவா டிவியை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓ சிம்பிளி ராக்கிங்க. சரி ஓகே ஓகே ஓகே. உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு போடலாமா, காமெடி சீன் போடலாமா? ஓகே, உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்து பாருங்க. ஆதன் படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வாங்கணும். ஓகே, இப்போ அடுத்த நேரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு விளம்பரம் தந்து உதவியா அந்த 7 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ், பிந்து அப்பளம், கோல்ட் ஜிம், சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனாசோனிக் பிராண்ட் ஷாப், ஸ்ரீயா சிஸ்டம், இவங்க தான் வழங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம்.
ஹலோ ஹலோ வணக்கம். நான் சுபா பேசுறேன். சுபா. ஆமாங்க. சுபா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சேம் டு யூ சார். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறீங்க, கரெக்ட். என்ன படிக்கிறீங்க? நான் வந்து டிடிஎஸ் பண்றேன் சார். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். ஓகே, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? உங்க வீட்டில் உங்களுக்கு பொங்கல் தர மாட்டேன்ட்டாங்களா? அப்படிலாம் இல்லை சார். சார் உங்க பாய்ஸ் நிகழ்ச்சி நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருந்தோம் சார் முன்னாடி. சரிங்க. ரொம்ப நீங்க சூப்பர் டான்ஸ் நல்லா ஆடுனீங்க. நல்லாதான் ஆடுனீங்க. சூப்பரா ஆடுனீங்க. எந்த டான்ஸ்? அந்த ரோபோ டான்ஸ் எல்லாம். அதான் யா அதான். ஓ ஓகே. என்னம்மா? எங்க வீட்ல எல்லாருமே உங்க ஃபேன். அப்படியா? வீட்டுல வேற யாரா இருக்கா? வீட்ல இப்ப யாரும் இல்ல, ஆபீஸ் போயிருக்காங்க. என்னங்க வீட்ல எல்லாம் ஃபேன், நீங்க பேசுற போது இப்படி சொல்லிட்டீங்களாங்க. சரி ஓகே. நீங்க பொங்கலுக்கு ஏதாவது என்ன துணிமணி என்ன எடுத்தீங்க? சுடிதார். சுடிதார் எடுத்தீங்க. ஓகே. வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் நாளைக்கு போவீங்களா? யா போவோம். ஓ யா போவீங்களா? ஓகே, நீங்களும் நல்லா பேசுறீங்க என்ன மாதிரி இங்கிலீஷ். ஆமா ஆமா, உங்க இங்கிலீஷ் பார்த்தா எங்க காலேஜ்ல எல்லாருமே ஃபேன். ஏன் இங்கிலீஷ்காரவா? ஆமா. எங்க என்ன மாதிரி பேச்சு காமிங்க பாப்போம். எங்க நீங்க பேசுங்க. அதான் நான் தான் பேசுறேன், நீங்க வேண்டி பேசுங்க. உங்க மாதிரியா? யூ ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் வரல மறந்துச்சு. நீங்க பேசிக்காமீங்க. நான் வேணா ஓப்பனிங் எடுத்துருவா, பேசுறீங்களா? பேசுங்க. வென்னேசா ஐஸ்வர்யா. வென்னேசா ஐஸ்வர்யா டான்ஸ் மை மை சொல்லுங்க. வென்னேசா ஐஸ்வர்யா டான்ஸ் மை ஐஸ் என்னமோ சொல்லுங்க. மை ஐஸ் இஸ் பிளிங்க்டு. மை ஐஸ் இஸ் பிளிங்க்டு. ஓகே சூப்பர். ஓகே, நீங்கள் சேர்ந்து காமிக்கிட்டீங்க, ரொம்ப சூப்பருங்க. தேங்க்யூ. தேங்க்யூமா. அவங்க ஒரு சூப்பரான பாட்டு. ஓகே, ஒரு அருமையான பாட்டை பார்த்தா ரொம்ப நல்லா பேசுனாங்க அந்த கலர். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? என் பேர் வந்து டேனியல். டேனியல். டேனியல் எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். ஏன் முன்னியத்தில் சார் நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. நீங்க எப்பவுமே வெயிட்டு. என்னங்க? நீங்க தான் எப்பவுமே வெயிட்டு. நான் வெயிட்டா? நான் ரொம்ப லைட்டுங்க. பேச்சிலே நீங்க ஒரு வெயிட்டு. பாம்பு, நான் ரொம்ப லைட்டு தலைவா. ஏன் தலைவா நீங்க? அப்பெல்லாம் இல்லைங்க, எங்களுக்குலாம் நீங்க குரு மாதிரி. ஐயோ சரி ஓகே. எங்கேருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறீங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன். என்னங்க? எஸ்ஐயா இருக்கேன் சார். எஸ்ஐயா இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ்ஐயா பயந்து சும்மா இருக்கேன்னு சொல்லி வந்தேன். அதான் தெரியும், சும்மா இருக்கேன்னு தெரியுது. இது உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே 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 ஓகே. சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன படம் பார்த்தீங்க? இப்ப என்ன படமா? ஆமா, வேட்டைக்காரன் அது ஏற்பட படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? இல்லை சார், நான் படம்லாம் பார்க்க மாட்டேன் சார். படம்லாம் பார்க்க மாட்டீங்க. ஓகே சரி. உங்க ஹாபிஸ் எல்லாம் என்ன? ஹாபிஸ் வந்து நல்லா சாப்பிடுவேன், வெரி குட், நல்லா தூங்குவேன் சார். இதெல்லாம் ஹாபி. ஆமா சார். ஓகே. நீங்க தான் குருன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னம்மா? எப்பவுமே நீங்க தான் எங்களுக்கு குருன்னு. ஐயோ ஐயோ. ஆமா சார். சரி ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க குறிப்பா ராகவா டிவி வியூவர்ஸ் நினைக்கிறேன். ஆமா சார். ஓகே, அவங்கள பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. யார் பத்தி சார்? என்னம்மா? யார் பத்தி? ராகவா டிவியோட வியூவர்ஸ் தான் நீங்க. ஆமா சார். Then tell me about that. ராகவா டிவி பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான சேனல் சார் அது. ஓகே. வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. உங்க சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும் சார். ஓகே, தேங்க் யூ. உங்க வாழ்த்துக்கள் நன்றி. ஓகே, உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு போடலாமா? போடுங்க சார். ஓகே, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, ஒரு அருமையான பாட்டு சச்சின்ல பார்த்தோம் அந்த நேருக்காக. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விளம்பரம் தந்து உதவிங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ். அதாவது வந்து கண் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முக்கியம், அதுவே வந்துட்டு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரைட் ஆப்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு எது இருதோ இல்லையோ, நான்வெஜ் இல்லைன்னா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். ஒரே ஒரு விஷயம், அப்பளம் இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுவோம். அப்பளம் தான் நிறைய கல்யாணம் நின்று போயிருக்கு. அவங்க அப்படியேப்பட்டவங்க வந்துட்டு பிந்து அப்பளம் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு அப்பளம். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அப்பளம் அதே தான். பிந்து அப்பளம் வந்துட்டு நமக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோல்டு ஜிம், அப்புறம் வந்துட்டு சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, கோல்டு காயின், காமாட்சம்மன் விலகு,
முத்து மாலை, இந்த 3 கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் ஜுவல்லரி. உண்மையாகவே ரொம்ப கைராசின ஜுவல்லரி நினைக்கிறேன். கைத்திறனாளமோ அவங்க தான் நமக்கு வந்து கிஃப்ட்லாம் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீயா சிஸ்டம்ஸ், இவங்க தான் தாங்க இன்றைக்கி விளம்பரத்தை தந்து உதவி இருக்காங்க. ஓகே, நிறையா நேரம் கால் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ரைஸ் யார் தட்டி போகுதுன்னு தெரியும். வெல்கம் ஜுவல்லரி உங்களுக்காக ரெடியாக இருக்கிறாங்க பாருங்கள். அடுத்த நேயர் பார்ப்போம். ஹலோ ஹலோ, வணக்கம். பாலாஜி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? யார் பேசுறீங்க? சார் நான் வினேஷ் பேசுகிறேன், காலாப்பட்டில் இருந்து. தினேஷ் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தினேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார் நான். யார் நீங்களா? ஆமாம் சார். எப்படி உங்களை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்ல இன்னதான் வந்து கேமரா பண்ணுவோம் கூட சண்டை போட்டால் கூட என்ன அழகாக சமாளிச்சீங்க சார் நீங்கள். என் கூட சாண்டா சண்டை பிடிச்சா? ஆமாம் சார். ஓ, அதை நான் சமாளிச்சேனா? சரி. ஏன் கேட்குறீங்க பாலாஜி? அந்த சமாளிஃபிகேஷன் வந்து உங்ககிட்ட நிறைய பேரா இருக்கு சார். நான் சமாளிச்சுதான் போய்கிட்டு வாழ்க்கை. ஓகே சரி, நீங்கள் பொங்கல் எல்லாம் கொண்டாடியாச்சா? இல்ல, இன்னைக்கு போகி தானே சார், நாளைக்கு தான் பொங்கல் ஆரம்பிக்கும். எவ்வளவு உஷாரா இருக்கு பாரு. யூ லைக் பாலாஜியா? நாளைக்கு அஸ்திவாரத்தை போட்டு ஆரம்பிக்கணும் சார். அஸ்திவாரத்தை போட்டு ஆரம்பி. இந்த பொங்கலா நல்லபடியா இருக்கு சார். இந்த பொங்கலை நல்லபடியா இருக்குன்னா அப்ப டெய்லி உங்க அம்மா இருக்கிற பொங்கல் ரொம்ப கேவலமா இருக்கு. சுத்தமா நல்லா இல்ல சார். சுத்தமா நல்லா இல்லைன்னா கப்புல ஏதாவது ஒரு ஹோட்டல வாங்கி கப்புனு வலி சேர்க்க வேண்டியதுதானே? கப்புல ஏதாவது ஒரு ஹோட்டல வாங்கி கப்புன்னு சாப்பிட வேண்டியதுப்பா. ஹோட்டல் அதிகமா பொங்கல் அது வேற பொங்கல் போடுறாங்க சார். அந்த பொங்கலை சாப்பிட்டா தூக்கம் வந்துட்டு சார். ஓ, தூக்கம் பொதுவா பொங்கல் தானே தூக்கம் வந்துடும். ஆமா. ஓகே, வருஷத்துல ஒரு 3 நாள் பொங்கல் செஞ்சு போறாங்க. அதை மட்டும். ஓகே, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? எங்க வீட்டுல இப்போதைக்கு நான் மட்டும் தான் சார் இருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா சார். அப்புறம் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் செல்வியா வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு சார் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க சார். எது? என் ஃப்ரெண்டு செல்வியான்னு ஒரு பொண்ணு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கு, அது ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க, கையை ஆட்டி நல்லா. யார்? நான் சொல்லவா? சொல்லுங்க சார். பேர் நான் சொன்னேன். செல்வியா. செல்வியா, இவனை லவ் பண்ணாத நீங்க போதுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சும்மா தமா சொன்னப்பா. ரொம்ப நல்லா பேமா. உனக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். சரி. எப்படி? சரி, சூப்பர் சார். ஓகே, உனக்காக ஒரு அருமையான பாட்டு வருது பாரு. ஓகே சார். சேனலை பாரு, செல்லியா பார்த்துருக்காத பிக்சரே ஒண்ணு. சரி சார். ஐ லைக் யூ. ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் புண்ணுங்க ரொம்ப அவசியம். ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகை ரொம்ப அவசியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் ஜுவல்லரி, இவங்க ஒரு கைராசியான நிறுவனங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது தை திருநாள் அன்னி எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கணும். ஒருத்தருக்கு மனசு வரணுங்க, நம்ம ஒருத்தர் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வரணும். அப்படிப்பட்டவங்க தான் நம்ம வெல்கம் ஜுவல்லரி. பேர் கேட்கும்போது ரொம்ப சூப்பராகுது. வெல்கம் ஜுவல்லரி இன்னைக்கு கால் பண்ணுற அனைத்து நேயர்களுக்கும் இல்லை, அதில் குறிப்பாக ஒரு 3 பேருக்கு கோல்டு காயின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தராங்க. அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு தராங்க. அதுக்கப்புறம் முத்து மாலை தராங்க. ஓகே, இந்த அழகான முத்து மாலை யார் போய் சேர போதோ நமக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ பாலாஜி. நான் பவித்ரா பேசுறேன். பவித்ரா எங்கிருந்து? ஹலோ, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, அந்த மாதிரி ஒரு வாட்டி பேசி காட்டுங்க. ஆமா, இதே வேலை பேசுமா உனக்கு? இங்கிலீஷ் பேசவா? நீங்க பேசி காட்டுறீங்களா? நல்லா சத்தமா பேசணும் பவித்ரா. When I see girls performance, I am confused. ஏய் சூப்பர் பவித்ரா, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்க ப்ரோகிராம் நீங்க. சீசன் 3ல நீங்க வரீங்களா? சீசன் 3 இல்லம்மா, இப்ப அடுத்தது ஜோடி தான் வருது. அதுல உங்க டீம்ல இருந்து யாரா வராங்களா? எங்க டீம்ல இருந்து மணி சாய் வராங்க. அவ்வளவுதானா? ஆமா, மத்தவங்க கேட்டாங்க எனக்கு, நான் வந்துட்டு பிரியாமணி சிம்ரன் இருந்தா வரேன்னு போ விளையாட்டாங்க. ஹலோ ஹலோ, சிம்ரன் நம்ம பிரியாமணி யாரா இருந்தா ஜோடியா இருந்தா சரி பண்றேன்னா வேணாட்டாங்க. எனக்கு அப்ப என் ஒய்ஃப் பாக்கிறதுக்கு அப்படியே இருப்பாங்க, அவங்க ஓகேவா? ஐயோவா. பவித்ரா, நீங்க ஆடுறீங்களா கூட? நான் வேணா பேசுறேன் விஜய் டிவில. ஓகேவா? ஓகே, நீங்க என் கூட ஆடினா உங்க கமெண்ட் என்னவா இருக்கும்? இங்கிலீஷ்ல கன்ஃபியூஸ்டா. பவித்ரா, ஹலோ பவித்ரா, அப்படியா? உனக்கு கொடுத்த வைக்கல ஒரு டூப் பிரபுதாவோட ஆடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யூ நோ மைக்கேல் ஜாக்சன்? ஹி இஸ் மை ஒன் வித் சித்தப்பா. இப்போ அவர் சத்தப்பா. ஹலோ, ஏன் மெதுவாக பேசுறா? வீட்டில் யாராகிறாங்களா? அப்புறம் சத்தமா பேச வேண்டியது சொல்லலாம்.
சரி அப்ப போனை வச்சு சத்தமா பேசுவா. போனை வச்சு சத்தமா மெட்டல நீ. ஓகே தம்பி கிட்ட பேசுங்க. ஓகே தம்பி ஓகே. ஹலோ பேச மாட்டேங்கிறான். பேச மாட்டேங்கிறானா? சரி ஓகே. இன்னைக்கு பார்த்தேன்னா வந்துட்டு டைட்டில் நீ வந்து கால் பண்ணி பேசியிருக்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசியிருக்க பவித்ரா. எனக்கு தெரிஞ்சு அந்த 3 ப்ரைஸில் கன்ஃபார்மாக ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு தான் போகணும். ஓகே ஓகேம்மா தேங்க்யூ. உனக்காக ஒரு அருமையான பாட்டு வருது பாருமா. என்னுடைய ஃபேவரட்டான ஆள் மிஸ்டர் சூர்யா உடைய அருமையான பாட்டை பார்த்தோம். ஓகே இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற காலர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ 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 அல்லோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க யாரும் உங்க பேரு எதுவுமே நான் கேட்கல. ஏன்? ஆனா இந்த காலர் சொல்லியே வந்து பிரைட்டா பேசின ஒரே ஆள் நீங்க தான். புரியல. நல்லா பிரைட்டா பேசின ஒரே ஆள் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே இப்ப சொல்லுங்க உங்க பேரை. உங்க பேரை இப்ப சொல்லுங்க. விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியா என்ன பண்றீங்க? 11th படிக்கிறேன். 11th படிக்கிறீங்க. ஓகே பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சேம் டு யூ. ஓகே ஓகே. வீட்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. வீட்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். உங்க வீட்ல எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஓகே விஷ்ணு பிரியா. வேற என்ன விஷயம் ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? ஏதாவது கேட்கணுமா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க எப்படி சொல்றீங்க? நான் என்ன கேட்பேன்? இல்ல நல்லா பேசுவீங்க எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி பாய்ஸ் டீம்லயும் சரி கேர்ள்ஸ் டீம்லயும் சரி யாருடைய டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மைக்கேல். உங்களுக்கு நீ வேணும் பேசலாம் அவருமா. யார் டான்ஸ்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மைக்கேல் தான் நடத்தா. அப்ப நான் யாரு? நீங்க அவர் டான்ஸ் ஆடுறதுல பிடிக்கும், என் பேசுறதுல பிடிக்கும். வெரி குட். ஓகே மைக்கேலுடைய இந்த குறிப்பா அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடினாரு அது பிடிக்குமா? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒன்று ஆடினா தெரியுமா? சூப்பர்ல. ஓகே ஓகே ஓகே. நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? ஓரளவுக்கு. ஓரளவுக்கு. ஓகே. கேர்ள்ஸ் டீம்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேர்ள்ஸ் டீம்ல வந்து ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும். பிரியா. பிரியா ரொம்ப பிடிக்கும். ஓ விஷ்ணு பிரியான்றதுனால அந்த பிரியா ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு சில்லாடியா இருக்கிற நீங்க. எவ்வளவு கில்லாடியா இருக்கமா நீங்க. ஹலோ ஓகே. வீட்டுல வேற யாரா இருக்காங்களா? வேற யாரும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. வீட்டுல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஓகே மைக்கேலுக்கு ஸ்பெஷலா வந்துட்டு பொங்கல் வாழ்த்து சொல்லிடுறேம்மா. ஓகே ஓகே தேங்க்யூ. விஷ்ணு பிரியா ரொம்ப அருமையா பேசுனாங்க. அவங்க ஒரு சூப்பர் பாட்டு வந்தாங்க பாருங்க. ஓகே ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது முழுக்க ஒரு ஜாலியான ப்ரோக்ராம் உங்கள் அபிமான டிவியில். ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு யாரெல்லாம் வந்துட்டு விளம்பரம் கொடுத்து உதவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸு, பிரிந்து அப்பளம், அப்புறம் வந்து கோல்ட் ஜிம், அப்புறம் சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்டட் ஷாப்பு, அப்புறம் வந்து ஸ்ரீயா சிஸ்டம் இவங்க எல்லாம் தான் வழங்கியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வணக்கம். எப்படி உங்க பேருங்க? நல்லா இருக்கு. உங்க பேருமா? ஸ்டெல்லா. ஓகே ஸ்டெல்லா நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணுவீங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். என்ன சார்? நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் क्वेश्चन கேக்குறீங்க எல்லார்கிட்டயுமே. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க பொதுவா நகை அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா எங்க போய் எடுப்பீங்க? நகைன்னு போய் எடுத்தா எங்க போய் எடுப்பீங்க பொதுவா? இன்னில இருந்து என்ன பொங்கல் நாள்ல இருந்து மாத்திக்கிறேன் நீங்க. பொங்கல் நாள்ல இருந்து மாத்திக்கிறேன் நீங்க. ஆமா. இப்ப நமக்கு விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்களா ஒரு ஜுவல்லரி ஷாப்பு. அதோட பேரை கரெக்டா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரேன். இப்ப இந்த சேனல்ல வெல்கம் ஜுவல்லரி. டக்குன்னு பிடிக்க வேண்டாமா நீங்க இதா? ஓகே இன்னைக்கு நம்ம விளம்பரம் கொடுத்து உதவுறதுல அவங்க பாத்தீங்கன்னா விளம்பரம் மட்டும் கொடுத்து உதவுனீங்க. இன்னைக்கு பேசுற எல்லாருக்குமே அவங்க கிஃப்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது கேட்டீங்களா? நீங்க இந்த ஷோ பாக்குறீங்களா இல்ல டமாஸ் பண்ணுறீங்களா? அப்ப என்னென்ன கிஃப்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது என்ன கிஃப்ட்?
சரி நானே சொல்றேன், ஒரு திருப்பி சொல்றீங்களா? வெள்ளி காமாட்சி விளக்கு 2வது பிரைஸ் இல்ல. நான் பேசும்போது நீங்க பேசுறீங்கன்னு வச்சீங்களா என்ன லூசுன்னு நினைப்பாங்க. அதுதான் நான் நீங்க சொன்னவங்க இப்போ 15 கோல்டு காயின். ஓகே பாருங்க, ஒரு தைத்திர நாள் அதுமா வந்துட்டு நமக்கு விளம்பரமும் கொடுத்து நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா உண்மையாவே அந்த ஜுவல்லரி வந்துட்டு கேட்க ஒரு நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா நல்ல நாள் அதுமா நமக்கு இப்போ யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துற வேணும் சொல்லுவோம். ஆஹா சூப்பரியா நம்ம கிஃப்ட் கட்டுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே வீட்டில் வேற யாரா இருக்காங்களா? ஓகே சார் இருக்காருங்களா? சார் இருக்காரா? ஓகேம்மா, நீ உங்களுக்கு வந்துட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. ஓகே தேங்க்யூம்மா. நிகழ்ச்சியா கலந்து ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா, இப்போ அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோ ஓகே செல்லாக ஒரு அருமையான பாட்டு நம்ம பார்த்தோம். ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைகுலி சேதாரம் கிடையாது. இது நான் பேசுறதுக்கு என்னது சைகுலி சேதாரமும் கிடையாது. அது முக்கியம் இல்லை. மெயினாக வந்து நம்ம வெல்கம் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா சைகுலி சேதாரம் கிடையாது. என்று எப்போ ஒரு 10 நாளைக்கு சூப்பர் ஆஃபர். இன்னும் சொன்ன உடனே 2 பேர் ஓடுறாங்க. ஏய் எங்கே ஓடுறீங்க? வெல்கம் ஜுவல்லரியா? போங்க கடை போட்டு வேணா சொல்லுங்க, பின்னாடி பாலாஜி வரப்ப. ஓகே இப்போ அடுத்த நேர் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ 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 சத்தமா பேசுங்க. ஓகே ఎవరు మాట్లాడుతున్నారు? யார் பேசுறீங்க? தேஜஸ்ரீ. இந்த சின்ன வீடா வட்டமா பெரிய வீடா வட்டமான்னு பாடுறது நீங்களா? அது வேற தேஜஸ்ரீயா? அது தேஜஸ்ரீ. நீ தேஜஸ்வினி. தேஜஸ்னா என்னது தெரியுமா? என்னது? ஓகே நீங்க என்ன பண்றீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எங்க படிக்கிறீங்க? என்னம்மா? வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு இனிய பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டீங்களா? ஓகே சூப்பர். உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே பொங்கலுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்தீங்களா? சரி அப்பா கிட்ட சொல்லி அதாவது நகை வாங்கினீங்களா? ஏன் வாங்கல? இப்போ பாருங்க நான் ஐடியா தரேன் உங்களுக்கு. வெல்கம் ஜுவல்லரி இன்னொரு ஜுவல்லரி இருக்குது. கொட்டுமா அப்போ தான் கதை சொல்ல முடியும். அப்புறம் சைலண்டா இருந்தா வெல்கம் ஜுவல்லரி இன்னும் ஒரு நகை கடை இருக்கு. நான் இப்போ என்ன கதையா சொல்றேன். இப்போ நேரம் அந்த கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான ரிங்கு இல்லைன்னா வந்து காதுக்கு வந்துட்டு அந்த டப்ஸ் அது மாதிரி எதாவது வாங்கணும். ஃப்ரீயா தரது என்ன? சைகுலி சேதாரம் இல்லைன்றாங்களே அதே பெரிய ஃப்ரீ தான் உனக்கு. ஓகேவா? 10 நாள் இருக்கு டைமு, அதுக்குள்ள போனோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கிஃப்ட் தராங்க தெரியுமா? இப்போ என்னென்ன கிஃப்ட் தெரியுமா? கோல்ட் காயின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு. செகண்ட் வந்துட்டு ஒரு காமாட்சி விளக்கு, அதாவது வெள்ளி விளக்கு தராங்க. அப்புறம் 3வது வந்து முத்து மாலை கொடுக்குறாங்க. உனக்கு 3ல எது வரணும்னு நினைக்கிறேன்? எது வந்தாலும் ஓகேவா? ஓகே என்னை கவனிச்சேன்னா நான் உன்னை மட்டும் செலக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஓகே அண்ணனுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன், வாங்கி போயிட்டே இருக்கிறேன் டமாசா. ஓகே நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப நன்றி. ஒரே ஒரு வாட்டி ஹாப்பி பொங்கல்னு சத்தமாக சொல்லு. இது உன் மனசாட்சிக்கு சொல்லணும்னு சொல்ல, சத்தமாக சொல்லு. என் கூட சேர்ந்து சொல்றியா? ஹாப்பி பொங்கல். ஓகே ரைட்டு. ஓகே அவ்வளோ ஒரு அருமையான பாடம் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே சூப்பரான பாட்டு இணையதள அறிக்கையிலேருந்து வந்துச்சு. பட் எல்லாமே தமிழ் வார்த்தைங்க, ஒன்று கூட எனக்கு புரியல, அப்படி ஒரு வார்த்தைங்க. ஓகே இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நகை போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கான நல்ல உடம்பு தேவை. அது நம்ம என்ன பண்ணோம்? நல்லா துண்டு படுத்துக்கணுமா? நல்லா துண்டு படுக்கூடாது பாஸ். ஜிம்மு போனோம் பாஸ். அதுதான் கோல்டு ஜிம்முன்னு ஒன்று இருக்குது. அங்கே போனோமா உடம்பை தேத்தனமா வெல்கம் ஜுவல்லரி போனோமா நகை தூக்கி போட்டோமா இருக்கணும். ஆனால் துட்டு கொடுத்து நீங்கள் கூட போட்டு வரக்கூடாது. அப்புறம் பாலாஜி சொன்னது என்கிட்ட துட்டு கேட்பாங்க. அதனால் உடம்பையும் வளர்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நகைகளும் வாங்கி போடணும். அப்படின்னா 2 இடம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாருங்க அப்பளம்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே ஏப்பம். அப்பளம் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்பளங்கள் இருக்குது. அப்பள கம்பெனி இருக்குது, அதாவது சொல்கிறது உப்மா கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பளம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது பிந்து அப்பளம் தான். அப்படி ஒரு சூப்பரான அப்பளம் எங்கள் வீட்டிலே நான் தான் யூஸ் பண்ணோம். லைவுக்காக சொல்ல, உண்மையாகவே எங்கள் வீட்டில் பிந்து அப்பளம் தான். எனக்கு வந்து ரச சாதம் அப்பளம் வந்தால் போகிறோம். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைட் ஆப்டிகல்ஸ். பிரைட் ஆப்டிகல்ஸ் அப்படின் போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே முக்கியமான விஷயம் நம்ம கண் தான். அந்த கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணாடி போடுறது அதெல்லாம் பார்த்து இவங்க வந்துட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி தரமான கண்ணாடிகள் தான் உங்களுக்கு தராங்க. அப்படிப்பட்ட பிரைட் ஆப்டிகல்ஸ் நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு என்னது ஆள் பாதி ஆடை பாதின்னு அதே மாதிரி சிவா சில்க்ஸுக்கு போங்க, ரெடிமேட் துணிங்கிறது எடுத்து போட்டுன்னு வந்துனே இருக்கும், காசு கொடுங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பிராண்டட், அதாவது நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் பார்ப்போம். நம்ம நிறைய பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா காலேஜ் பொண்ணுங்களேன், என்னம்மா அந்த செல் அப்படி அழகாக இருக்குது, என்னம்மா அது எங்கே வாங்கினேன், ஐ யூஸ் ஒன்லி பிராண்டட் ஐ நோ தட் அப்படின்னாங்க. அதே மாதிரி பிராண்டடில் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் அப்படின்றவங்க பயங்கர பிராண்டடானுங்க. அவங்க நமக்கு நீங்கள் விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கை ஒரு சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்ன சிஸ்டம் நமக்கு தெரியாது, ஆனால் சிஸ்டமாக இருக்கணும்னு வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே சிஸ்டம் என்னன்னு கேட்டால் சரியாக சிஸ்டம் மட்டும்தான் கரெக்டான சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் தான் நமக்கு விளம்பரம் கொடுத்து உதவி இருக்காங்க இன்னைக்கு. இப்போ அடுத்த நேர் யார் காத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அடுத்த நேர் கரெக்டாக சொல்லணும், நம்ம வெல்கம் ஜுவல்லரி என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு. அப்படி சொல்லலை நான் சொல்லுவேன். ஹலோ ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அவரி சார். அவரி சார். ஐ எம் ஃபைன். வேர் ஆர் யூ? நான் ஃபைன் சார். வேர் ஆர் யூ? ஒரு தம்பி தான் சார் தெரியும், கீஸ்லாம் தெரியாது சார். எங்க இருக்கிறா? என்ன சார்? எங்கம்மா இருக்கிறா? நான் லாஸ்பெட்டில் இருக்கிறோம். ஒயின் ஷாப்பில் இருக்கிறியா? லாஸ்பெட்லையா? ஆமாம். ஓகே, லாஸ்பெட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? லாஸ்பெட்டில் இப்போ நான் சும்மா தான் இருக்கிறேன். கொஞ்ச நாளா சும்மா தான் இருக்கிறீங்களா? என்ன உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரபு. பிரபு? என்ன பிரபு? பிரபுன்னு பேர் வச்சு சும்மா இருக்கலாமா நீ? போய் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்குவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது நீங்க. அதெல்லாம் பாடி தாங்காது சார். அதெல்லாம் பாடி தாங்காதா? யாரு மாடோட பாடியா? உன் பாடி தாங்காதா? ஓகே பிரபு, பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? என்ன நல்லா இருக்கீங்க அப்படியே? அப்புறம் சந்தோஷமா இருக்க வேண்டியது. நீங்க எந்த சேனலுக்கு போன் பண்ணிக்கிறீங்க? நீங்க எந்த சேனலுக்கு போன் பண்றீங்க? இல்ல கண்ணு, இப்ப எந்த சேனலுக்கு போன் பண்ணி பேசிக்கிறீங்க கண்ணு? ஏய், எந்த சேனலுக்கு போன் பண்ணப்ப? அப்ப கொத்து மதிப்பா தான் போட்டு விட்டியாப்ப? அப்ப கன்ஃபார்ம் ஒயின் ஷாப்ல தான் இருக்க. ராகவா டிவிக்கு போன் பண்ணிருக்கியா? இல்ல நிகழ்ச்சி ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கியா? இல்ல நிகழ்ச்சி நான் இதுக்கு முன்னாடி பேசுனேன், அதெல்லாம் பாத்தியா? இல்ல இப்ப திடீர்னு அதான் கேட்டாங்க. இப்ப அது இல்லப்பா, நிகழ்ச்சியை ஒரு அரை மணி நேரம் இல்ல 10 நிமிஷம் பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்படியே அப்ப ரைட்டு. இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம விளம்பரம் கொடுத்தாங்கல்ல, அதுல யாராவது ஒரு விளம்பரத்துடைய பேர் சொல்லு பாப்பா. அதான் நகைக்கடை பேர் என்ன பிரபு? வேணா நான் க்ளூ தருவேன் உனக்கு. என்னது? அத குத்துங்க, நான் பாரு. என்னது? வெளில இருந்து பேசுறியா? ஒருத்தரை உள்ளவான்னு கூப்பிடுறதுக்கு எப்படி கூப்பிடுவோம் இங்கிலீஷ்ல? ஒருத்தர் உள்ளவான்னு கூப்பிடுறதுக்கு எப்படி கூப்பிடுவோம் இங்கிலீஷ்ல? கம்மின்னு கூப்பிடுவியா? வரவே இருக்கிறது எப்படி கூப்பிடுவோம் பிரபு? வரதல் பிரபு வெல்கம் ப்ளீஸ். சொல்லுங்க சாரா. வாயில் நுழையத்துக்கு நகைக்கண்ணா வாழைப்பழமா? வெல்கம் ஜுவல்லரி. வழக்கம் ஜுவல்லரி இல்லையா? ஐயோ, வெல்கம் ஜுவல்லரி. அது முயற்சி பண்ணு பிரபு. வெல் நான் சொல்றது அப்படியே சொல்லு. வெல் சரி, ஓகே, நான் சொல்லு வெல். ஓகே பிரபு, நான் சொல்றது சொல்றியா இல்ல? இப்ப வெல் கம் வெல்கம் ஜுவல்லரி சொல்லு. ஜுவல்லரி ஜுவல்லரி நகைக்கடா. ஆமா இல்ல தமிழே அப்ப சொல்லு. வாங்க ஜுவல்லரி. ஓகே பிரபு, சூப்பரா பேசுறீங்க, தமாஷா பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு போடவா? ஓகே சூப்பர், தேங்க்யூ. ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுறேன் நம்ம பிரபு. ஓகே வாங்க ஜுவல்லரி, வெல்கம் ஜுவல்லரி. ஓகே, உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாருங்க. ஓகே, ஒரு அருமையான பாட்டை பார்த்தா உண்மையாகவே பிரபு ரொம்ப அருமையாக பேசினாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து ஒரு டிவி ஒன்று வைப்பாங்க. பார்த்தா ஒரு சின்னதாக இருக்கும் ஹாலில். அதில் ஒரு 29 பேர் உட்காந்து பார்த்துருப்பாங்க ஃபேமிலியாக. ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு.
பேனாசோனிக் பிராண்டட் ஷாப்பில் போயிட்டு எல்சிடி டிவி அதை எவ்வளோ ஓ பெருசு அதை பார்க்குறாங்க எல்லாருமே. நீங்களும் போங்க, நல்ல டிவி வாங்குங்க, படங்களை பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடி லெவலில் டிவி வச்சதுனால தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸாக டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து போச்சுங்க. இப்போ நார்மலாக இருக்கிற டிவியில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கும் இதை பார்த்து எப்படி வித்தியாசம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பேனாசோனிக் பிராண்டட் ஷாப். இப்போ அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ 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 நீங்கள் யார் பேசுறது? ஹலோ ஹலோ சொல்லுங்கள். நான் கிரீஷ்குமார் பேசுகிறேன். ஜெயக்குமார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கோரி மைட்ல. ஓகே ஜெயக்குமார் எப்படி இருக்கீங்க? ஓகே ஜெயக்குமார் எதுவும் இன்னைக்கு ஜெயக்குமார் இல்லை, திலீப்குமார். திலீப் குமார் எதுவும் 2 வாரத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு எதுவும் சம்மதம் எடுத்திருக்கியா? இல்லை இல்லை. அப்புறம் எதுக்கு எல்லாமே வெட்டி வெட்டி பேசுகிறேன்? ஆமாம் சார், அது போதும் சார், அது வருது சார் அப்படின்ட்டு. ஹலோ ஹலோ செல்லேருந்து பேசுகிறீங்களா? இல்லை இல்லை. லேண்ட்லைன் பேசுகிறீங்க? வெளியே இருந்து தான் பேசுகிறோம். என்னம்மா? வெளியே இருந்து தான் பேசுகிறோம். அதான் கேட்குறேன், செல்ஃபோனில் தானே பேசுகிறீங்க? ம் சரி, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. வீட்டில் வேறு யார் இருக்கா? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபோனை கொடுங்க, பேசுவோம். வேறு யாராவது நல்லா பேசுகிறவங்ககிட்ட. ஹலோ 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 சார். ஓகே, சூப்பரான பாட்டு பார்த்த மேடைக்காரர்லேருந்து. இப்போ அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ பாலாஜி, எஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாப்பி பொங்கல். சேஃப்டியோ ஐ அப்யூஸ்டா. ஹலோ சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? ஆ, ஓகே. வீட்டில் யார் யார் இருக்கா? வீட்டுல நானு, அப்பா, அக்கா, தங்கச்சி இருக்கும். அம்மா. ஓகே, அக்கா கிட்ட ஃபோன் கொடுங்க. அக்கா கிட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். அக்கா என்ன பண்ணுறீங்க? நான் இப்ப லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஆ, எங்க? நான் வந்து ஒரு காலேஜ்ல, நர்சிங் காலேஜ்ல பியூட்டிஷியன் லெக்சரரா இருக்கேன். பியூட்டிஷியன் லெக்சரராக இருக்கீங்க? ம். உண்மையாகவே எனக்கு பெரிய லக்கு இன்னைக்கு. ஆ? எனக்கு உண்மையாகவே லக்கு இன்னைக்கு. ஏன்? சரி, என் மூஞ்சி அழகாகிறதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. என்ன சிரிப்பு? அழகாவாதா? சரி, பொங்கல் வந்துருக்கா? எங்க மூஞ்சி இருந்தா கேட்குறீங்க? பொங்கல் வந்துருச்சுங்க. வந்துருக்கா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஆ, ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டீங்களா? என்ன? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டீங்களான்னு? ஆ, சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. நான் சொல்லவா? ம், சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் மலர்வி. மலர்விழி சார்பா நம்ம ராகவா டிவி மூலியமா உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க, உங்கள் சிஸ்டர் கிட்ட கொடுங்க. ஹலோ, என்னம்மா சொல்லுமா? சொல்லுங்க சார். அப்புறம் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் பார்த்தீங்களா? பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் பார்ப்பீங்களா? சாப்பிட்டேன். இல்லை பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸு பார்த்தீங்களா விஜய் டிவியில்? பார்க்கறேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர். சூர்யா சாங் போடுங்க. என்ன கண்ணா? சூர்யா சாங் போடுங்க. சூர்யா சாங்கா? ஆ, ஓகே, சூர்யாது ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்காக போடுறேன். ஓகே, உங்கள் ஹாபீஸில் என்ன? உங்களுடைய ஹாபீஸ் பொழுதுபோக்கு? ரீடிங், புக்ஸ், டிராயிங். அவ்வளவுதான். அவ்வளோதானா? சரி, ஓகே, உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துடுறது பாருங்க. ஓகே, சூப்பரான பாட்டு அவங்களுக்காக போட்டோம். ஓகே, நல்லா பேசுனாங்க. இன்னைக்கு நமக்கு விளம்பரம் தந்து உதவியவங்க மொத்தம் 7 பேர். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ஆப்டிகல்ஸ், அப்புறம் பிந்து அப்பளம், கோல்டு ஜிம்மு, சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அதுக்கப்புறம் வெல்கம் ஜுவல்லரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் பிராண்ட் ஷாப், அதுக்கப்புறம் ஸ்ரேயா சிஸ்டம். இவங்கெல்லாம் தான் நம்ம கொடுத்து உதவிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேசுறீங்களோ அதில் 3 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக கோல்டு காயின் தராங்க, 2வது ப்ரைஸாக காமாட்சி அம்மன் விளக்கு தராங்க, வெள்ளி இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து மாலை, இது 3 தராங்க. இது 3 தரவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் ஜுவல்லரிங்க. நான் இந்த ஷோ முடிஞ்சோடனே வெல்கம் ஜுவல்லரிக்கு போக போகிறேன். முடிஞ்சா கோல்டு காயின், ஏன்னா அவ்வளோ சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ
ஹலோ சார். வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க? கோரிமேட்டில் வாழமணி பேசுகிறேன் சார். என்னது? வாழமணி. வாழமணி. மணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மணி என்ன தொழில் பார்க்குறீங்க? நான் பாரில் கேட்சி ஆகிறேன் சார். பாரில் ஆகிறா? அடா பாரு. எந்த பார்ல? எந்த பார்ல? கோரிமேட்டில் உட்லேண்ட் பாரில் இருக்கிறேன் சார். இப்போ பாரில் ஆகிறா? வீட்டில் இருக்கிறேன் சார். லீவ் என்ன பாமா மனசில் நீங்க எந்த உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்கு பாரு? கோரிமேட் சார். கோரிமேட் சுப்பே கல்யாணம். அப்படியா? பக்கமா? வாங்க சார். எதை பாரு. சரி மணி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். நானும் சொல்றேன், நீ பக்கற பையன் வாழ்த்துக்கிறியா? புத்தாண்டு வாழ்த்தாது, பொங்கல் வாழ்த்து இல்ல? என்னமா அதாம்மா ஒயின் சாப்பிட்டது பேசுறானே கன்ஃபியூஸ் ஆயிடுமா. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் இருக்கிறீங்க? வீட்டில் தான் சார். ஓகே, வீட்டில் வேற யாரா இருக்காங்க? எங்கள் அண்ணன் பசங்களாம் இருக்கு சார். டப்பு டிப்பு டப்பான்னு போன விடு. ஹலோ ஹலோ, மணியோடைய அண்ணன் பொண்ணு பேசுறீங்களா? என்னம்மா சிரிப்பு இது? ஹலோ ஹலோ, நாங்க வாய்ஸ் மெசேஜ்லாம் பாப்போம் சார். ஓகே சார். அதுல நல்லா காமெடி அடிக்குது சார். அது நல்லா காமெடி பண்ணியிருக்கேனா? அப்ப நான் ஆடல. ஆடுவீங்க சார். நல்லா தான் சார் ஆடுவீங்க. அதே காமெடிங்கிறியா? அதே காமெடிங்கிறியா? சரி, ஓகே. பொங்கல் வாழ்த்துக்கள் உனக்கும். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, மிஸ்டர் பார் கிட்ட கூட, சி மணி கிட்ட கூட. சொல்லுங்க சார். மிஸ்டர் மணி, ஓகே, உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு வருது, போடலாமா? நாங்கள் கேட்குற பாட்டு பாட மாட்டீங்களா சார்? அதெல்லாம் பாட மாட்டேன். எப்படி போடுவாங்க அந்த மாதிரி? என்னம்மா அநியாயம் பண்ற? நான் விருப்பப்பட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு போடுறேன் பாருமாப்பா. ஒரு அஜித் பாட்டா போடுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்து பாருங்க. ஓகே, முக்கால்வாசி வந்து விஜய் டிவி, விஜய் பாட்டு தான் மேக்ஸிமம் வருது. விஜய் டிவி நடிச்சு விஜய் டிவி வருவாங்க. ஓகே, நிறைய காலம் வந்து நல்ல ஒரு சாதிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு இறுதி கடத்தை நெருங்கிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திருநாளில் நமக்கு விளம்பரம் கொடுத்து உதவி, அதாவது ராகவா டிவிக்கு விளம்பரம் கொடுத்து ஆதரவு கொடுத்துங்க யார் அப்படின்னு கேட்டா, பிரைட் ஆப்டிகல்ஸ், பிந்து அப்பளம், கோல்ட் ஜிம், சிவா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வெல்கம் ஜுவல்லரி, பேனசோனிக் பிராண்ட் ஷாப், அப்புறம் ஷியா சிஸ்டம், இவங்க எல்லாம் தான் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல நாளதுமா நம்ம விளம்பரம் கொடுத்து உதவி இல்லாம கிஃப்ட் வேற தராங்க. கிஃப்ட் தரவங்க பாத்தீங்கன்னா வெல்கம் ஜுவல்லரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ற அத்தனை நேயர்களுக்கும் பரிசு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னால 3 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை முதல் பரிசா கோல் காயின் தராங்க, 2வது பரிசா காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு தராரு, அதுக்கப்புறம் முத்து மாணவன் பரிசா தராருங்க. இந்த 3 பரிசு இன்னும் பண்றது யாருன்னு தெரியல. பரிசு யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? ரேகா பேசுறேன். லேக்கா? லேக்கா என்ன கூட பேசிருக்கீங்கல்ல? பேசுறேன். எப்ப பேசுறீங்க சொல்லுங்க பாப்பா. இதுக்கு முன்னாடி தான் பேசுறேன். இதுக்கு முன்னாடி எப்ப பேசுனேன்? இந்த ஷோல தான் பேசுறேன். இந்த ஷோல தான் பேசுறீங்க? ஓகே லேக்கா. என்ன லேக்கா போறீங்களா? இல்லையே. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணிட்டா லைன் கிடைச்சிச்சு. லைன் கிடைச்சிச்சு. லைன் கிடைச்சிச்சா? ஓகே லேக்கா, வீட்டுல யாரா இருக்காங்களா? முதல்ல போன் பண்ணி யாரு இல்ல நீங்க? இப்போ என்னோட சிஸ்டர் இருக்கா. கொடுங்க. ஹலோ. லேக்கா, அவருடைய சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஐயா பேர் கவிப்ரியா. கவிப்ரியா இருக்கா? நல்லா இருக்கேன். ஹாப்பி பொங்கல். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, நீ பொங்கல் துணி எடுத்தியா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே, நீ இது பொங்கலுக்கு துணி மணி எடுத்தாச்சா? இப்பதான் எடுக்க போறோம். என்ன எடுக்க போற? கடை சாத்த நேரத்துல போய் ஏமா மணி 9 எங்க அம்மா அப்பா. என்னமா? எங்க அம்மா அப்பா எடுக்க போயிருக்காங்க. ஓகே ஓகே, என்ன ட்ரெஸ் சொல்லி அனுப்பிச்சா? அப்பா அம்மா என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லி அனுப்பிச்சா? சுடிதார். வெரி குட் வெரி குட். ஓகே, சுடிதார் வாங்கிட்டியா? ஓகே கண்ணா. ஓகே சரி சரி சரி. அக்கா கிட்ட போன. ஹலோண்ணா. ஓகேம்மா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பொங்கல் விஷயம் சொல்லிட்டியா? ஓகேப்பா, உங்களுக்கு பொங்கல் விசேஷம். உனக்கு பிடிச்ச பாட்டு எதாவது பார்ப்போமா? ஓகே, இதோ உனக்காக அதை பாடம். ஓகே, சொல்லுங்க வேட்டைக்காரன், எப்படி இருக்கீங்க? அதான் விஜய் தேவன் பேரு. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, சூப்பர். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஜய். விஜய், சொல்லுங்க சார். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்ணா.
தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. எப்படி போகுது லைஃப்? ஜாலியா போகுது. ஜாலியா போதும். ஜாலியா போகுது. ஓகே. வீட்டில் இருக்கீங்க? வீட்டில் தான் சார். ஓகே. உங்க வீட்டில் எல்லாருக்கும் சொல்லுங்க ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. பொங்கல் திருநாள் அதுமா வந்துட்டு உங்களை ராகவா டிவி மூலம் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். ஓகேம்மா தேங்க்யூம்மா. சார் இப்போ அவருக்காக ஒரு அருமையான பாடல். கடைசி லக்கி காலர் நீங்க தான். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க? பாலாஜி. பாலாஜி நடிகர். நான் நடிகர். நீங்க யாரு? நீங்க தான் பேசுறீங்க. நான் தான் பேசுறேன். Who are you? கார்த்திகேயன். கார்த்திகேயா? ஆமா. என்ன வளைச்சு வளைச்சு வருது? என்ன கதை? சவுண்ட் வரல. சவுண்ட் வரல உங்க டிவில. உங்க டிவில சவுண்ட் வரல. என் டிவில சவுண்ட் வரலையா? ஆமா ஆமா. சவுண்ட் வருதா? இப்பதான் வருது. சவுண்ட் நான் குத்து பேசுறேன். நீ எங்க டொக்கல உட்காந்து? டிவில சவுண்ட் வரல. டிவில நல்லா வாங்கி வைமா. ரிமோட் வச்சு அமைக்கிங்கம்மா. இது ஒருத்தருங்க. டிஸ்கவுண்ட்ல வாங்கியா டிவி? கார்த்திகேயா? ஹலோ. டிஸ்கவுண்ட்ல வாங்குதா? என்ன சிரிப்பு? அப்ப கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட் தான். இல்லம்மா, அதுதான் என்ன பண்ணணும்னா பிராண்டட் ஐட்டமா வாங்கணும். பேனசோனிக் பிராண்டட் ஷாப்ல போயிட்டு ஒரு எல்சிடி வாங்க வந்து நீங்க உங்க பேனசோனிக்ல வாங்கலாம். அது உங்க பேனசோனிக் டிவில வாங்கலாம். இந்த கதையை விடாத. நான் சொன்ன பிறகுதான் உங்க பேனசோனிக் என்னன்னா தெரியும். அது என்ன கேட்டா பேனசோனிக்னா எந்த படத்தை நடிச்சு கதையே இல்லையாப்பா? நீங்க எல்லாம் எங்க வீட்டுல வந்து பாருங்களா? யாரு? நீங்க எல்லாம் எங்க வீட்டுல வந்து பாருங்களா? அது கதை கூட்டி அடிப்பேன். என்ன ஒன்னும் தெரியாது எனக்கு. கார்த்திகா ஓகே. நிகழ்ச்சி இறுதி கால வந்துருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே. ராகவா டிவியை வாட்ச் பண்றீங்களா? டிவி பாக்குறேங்க. ராகவா டிவியை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ராகவா டிவி நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்லா இருக்கு. இது முதல்ல சொன்னோம்னா எதுக்கு வைரமுத்துமா ட்ரை பண்ணப்ப? ராகவா டிவி என்பது அப்படின்னு கூட எனக்கு தெரிய தற்காவணி. ராகவா டிவி சூப்பரா இருக்குது, நல்லா பண்றாங்க, அமங்கலமா வந்து ஏற்படுத்துறோம். முஸ்லீம் எடுத்துறேன். தனியார் தொலைக்காட்சியில் புதுச்சேரி எங்க தனியார் தொலைக்காட்சியில் ராகவா டிவி வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி. நல்ல ஒரு நல்லா இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்க தெரியுமா? வச்சு வச்சுங்களா? காமெடி பீஸா? காமெடி பீஸ் இல்ல, என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி கேட்டா அவங்க. சொல்லுங்க. கார்த்திகா என்ன பண்ண போறாங்கன்னா கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதாவது பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து அவங்க வாழ்க்கையில வந்துட்டு பட்ட கஷ்டங்கள் பட்ட சந்தோஷங்களை வந்துட்டு ஷேர் பண்ணி போறாங்க எங்களோட ஒரு சோழ நிகழ்ச்சி. நம்ம அது ஒரு ஜாலி லைஃப்ல வந்துட்டு யார் யாரு எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படி எப்படி சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க ஜஸ்ட் எஸ்கேப். ஓகே. பொங்கல் நாளாகுமா வந்து ஹாப்பியா கார்த்திகா. ஓகே. உங்க வீட்டுல எல்லாருக்கும் வந்துட்டு விஷயம் சொல்லுங்க. வந்து பாலாஜி சார் உங்களுடைய நிகழ்ச்சி வந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். ஓகே. பிரைஸ் கொடுத்துருங்க. பிரைஸ் கொடுத்துருங்க. பிரைஸ் கொடுத்துருக்காவா? பேசணும்ல. நீ என்னை பத்தி புகழ்ந்து பேசுக்கு நான் வேணா ஏதாவது பிரைஸ் வாங்கி தரலாம். ராவாடி தராது. பாண்டிச்சேரி சரக்கு அப்படியே நான் என்ன கைக்காடு சொல்லிய கூடாது மனுஷன். திருப்பி எந்த பொண்ணு வேலை பார்க்கற சொல்லு. நீங்க சரியா கேட்டாலும் தெரியாது உங்களுக்கு. எனக்கு கேட்டாலும் தெரியலையா? இப்ப 10 மணிக்கு உங்களுக்கு கேட்டாங்களா? உங்களுக்கு லைன் கொடுத்தே தப்பு சொல்லுங்க. ஒண்ணு எங்க வீட்டுல சொல்றாங்க எல்லாருமே. என்னமா எங்க வீட்டுல சொல்றாங்க என்னவா? பாலாஜி வந்து டான்ஸ் ட்ரை பண்ணுவானா? ஒன்லி காமெடி மட்டும் பண்ண சொல்லுங்க. யார் சொல்லுங்க அந்த வார்த்தையா? எங்க அக்கா சொல்றாங்க. உங்க அக்காவா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அவங்க அட்வைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கம்மா. ஏதாவது போனா போட்டா தங்க காசு கொடுக்கான்னு நினைச்சேன். உங்களுக்கு ஆசைதான். அவங்களுக்கு எதுக்கு உண்டு? எதுக்கு தாண்டி அவங்களுக்கு? நான் உங்களை பத்தி பெரிய பேசிக்கிறேன். என்னை பத்தி பெரிய வேலை பேச வேணாம். அது வந்து ஜெயம் மாட்டிக்கா நெல்லி எதாவது வாங்கி தரேன். பாப்பா சரிங்களா? சார் பாண்டிச்சேரி வந்து வேலை செஞ்சுறாங்க சார். பாண்டிச்சேரியில அட்வொகேட்டா இருக்கிறேன். நீங்க அட்வொகேட்டா? ஆமா சார். முதல்ல வந்து பொய் பேசும்போது நினைச்சேன் நானு எவ்வளவு பொய் சொல்றேன் நீங்க. ஓகே கார்த்திகா ரொம்ப சந்தோஷம். கடைசி கலக்கிட்டீங்க போட்டு. ஓகே ஹாப்பி பொங்கல். தங்க காசு மறந்துடுங்க. தங்க காசா? ஆமா ஆமா. என்னம்மா நீ வயதா வாங்கிய பல காசு வாங்கணும்மா. என்னம்மா நீ தங்க காசு ஒரு மேட்டர் ஆகுது. பாத்துக்கலாம். ஓகேம்மா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.
அரசியல்காரர் ராகவா அவர் அட்வொகேட்னு சொன்னாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா பேசினாரு. ராகவா டிவி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய இளைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.